நீளமிடைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருந்தரும் பன்னார்மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் நீள் நெடுங்கண்ணியுடனமர் அருந்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாளுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கோணையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை மனமொழி மைகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே திருமலை சிறப்பு என்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த மண்ணுலகத்திலே அவதரிப்பதற்கு முன்பாக அவர் திருமலையை அங்கு இருந்து பெருமானுக்கு தொண்டு செய்த ஒரு பாங்கினை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெரிய புராணத்தினுடைய முதலும் இதுதான், கடைசியும் இதுதான். சென்ற வகுப்பில் நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. பெரிய புராணம் ஆரம்பமும் இந்த இடம்தான், அதே மாதிரி பெரிய புராணம் நிறைவாகுவதும் இந்த இடம்தான். சுருக்கமாக சென்ற வாரம் பார்த்ததை பார்க்கலாம். நம்முடைய கைலாய மலையில் பெருமான் உபமன்ய முனிவர் அங்கு தன்னுடைய சீடர்களோடு அங்கே சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி உபமன்ய முனிவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிற பொழுது உபமன்ய முனிவரை பற்றி நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தா இந்த தீட்சை வகுப்பில் கூட அடியேன்னு சொன்னேன் இல்லைங்களா. வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய அந்த தில்லையம்பதியில் பெருமானுடைய திரு நடனத்தை கண்டுகளித்த பெருமக்கள் ரெண்டு பேர். ஒன்று வியாக்கரபாதர் என்று பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெருமக்கள். அதில் வியாக்கரபாதருடைய திருமகனார் தான் நம்முடைய உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவர் அவருடைய பெருமைகளெல்லாம் சொல்லணுன்னா, குழந்தை பாலுக்கு அழுகின்ற பொழுது பெருமான் இறைவன் பாற்கடலையே அந்த குழந்தைக்கு பாலாக கொடுத்ததாக நமக்கு பல்லாண்டில் சொல்லப்பட்டு சேந்தனார் பாடியிருக்கிறார். இப்படி பல பெருமைகளையுடைய உபமன்ய முனிவர் அந்த காட்டிலே அவர் தங்கியிருக்கிறார். அப்படி தங்கியிருக்கின்ற பொழுது அவரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே சேக்கிழ பெருமான் என்ன சொல்லனா, யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் அப்படிங்கிறார். அப்படின்னா யாதவர் குலத்திலே தோன்றியவன் கிருஷ்ணர், துவாரகைக்கு இறைவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீட்சை கொடுத்தவர் யார்? உபமன்ய முனிவர். அப்போ எவ்வளோ பெரியவராக இருப்பார் பாருங்களேன். அப்படிப்பட்ட அவர் தன்னுடைய சீடர்களோடு அந்த காட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய பேரொளி ஒன்று, ஒளிப்பிடம் ஒன்று அங்கே வானத்திலே வருகின்றது. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒளி யாரும் பார்த்ததில்லை. அங்கன் ஓரொளி 1000 ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிடனர். 1000 சூரியன் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பேரொளி பிழம்பு வானத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து சூழ்ந்திருந்த முனிவர்கள் எல்லாம் கேட்குறாங்க உபமன்ய முனிவர்கிட்ட, அவங்க சீடர்கள் எல்லாம், இது என்கொல் அதிசயம், இந்த மாதிரி ஒரு ஜோதி இது வரைக்கும் நாம் ஜோதி பிழம்பு பார்த்ததே இல்லையே என்று சொல்லி அதிசயமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அப்போ அவருக்கும் கொஞ்சம் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறார். அவர் உபமன்ய முனிவர் என்ன செய்வார், ஏதாவது சந்தேகம்னா பெருமான்கிட்ட தான் விண்ணப்பம் வைப்பார். அப்படி பெருமான் திருவடியை வணங்குகின்ற பொழுது சாமி அவருக்கு உணர்த்துறார், வந்து கொண்டிருப்பது நாவலர்கோன் புகழ் வன்தொண்டன், அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே மேலே வந்துட்டுருக்கிறார் என்று சொல்லி, சுந்தரர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த உபமன்ய முனிவருக்கு உணர்த்துகிறார். அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகள் வருகின்ற ஒரு காட்சியை நமக்கு இந்த இடத்துல சாமி முனிவருக்கு சொல்கிறார். இதைய சுந்தரரும் மேலே அப்படி வெள்ளை யானை மேலே சென்று கொண்டு, வெள்ளை யானையின் மீது சென்று கொண்டு போகக்கூடிய காட்சி தான் இப்போ அந்த பெரிய ஒளியாக தெரியுது. அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் பாடிட்டு போகிறார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஓரனென்றான் நுடைத்தான்மலை உத்தமனே. அந்த முனிவர் வேறு யாரும் இல்லை, இவர் தான், நம்முடைய உபமன்ய முனிவர் தான். மேலே வந்துட்டுருக்கிறது யார், அந்த ஒளி என்ன அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட கேட்க பெருமான் அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கேட்ட உடனேயே சாமிகிட்ட கேட்குறார். சாமி உணர்த்துறார், வந்துட்டுருக்கிறது சுந்தரன் சொன்ன உடனேயே நம்ம உபமன்ய முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே 2 கைகளையும் கூப்பி கொண்டு அந்த திசையை நோக்கி வணங்கி கொண்டே போகிறார். கைகள் கூப்பி தொழுது எழுந்து அத்திசை மெய்யில் ஆனந்த வாரி விரைவிட அப்படியே அந்த திசையை நோக்கி வணங்கி கொண்டே போகிறார். கண்ணில் அப்படியே
நீர் அருவி பாயுது. அந்த சுந்தரருடைய திருவடியை நினைந்து நம்முடைய உபமன்ய முனிவருக்கு உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சான். அந்த அளவுக்கு அப்படியே மெய்யுருகி அப்படியே வழிபாடு செய்து கொண்டே போகிறார். அதற்கு பிறகு அந்த மாணவர்கள் எல்லாம் கேட்குறாங்க, உபமன்ய முனிவருடைய சீடர்கள் எல்லாம், நீங்கள் சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ எப்படி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் எப்படியோ அது மாதிரி தான். ஞானசம்பந்த பெருமான் எப்படி வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியல்லால் வேணா எம்பீரான் சம்பந்தன் இல்லையா? அது மாதிரி தான் உபமன்ய முனிவரும் சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என், சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ எப்படி வணங்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அதுக்கு அவர் சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னா. தம்பிரான்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு சம்புன்னு ஒரு பெயர் உண்டு, தம்பிரான் ஒரு பெயர் உண்டு, சங்கரன் ஒரு பெயர் உண்டு, பொதுவாக பதி அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். இப்படியெல்லாம் இதெல்லாமே சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல். இப்படி தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னு சிவபெருமானை உள்ளுக்குள்ளே வச்சு வருடி கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பி ஆரூரன் அவருடைய பெயர் நம்பி ஆரூரன், நாம் தொழும் தன்மையன், நாம் எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய தன்மை அவ்வளோ பெருமையுடையவர் என்று சொல்லி தன்னுடைய குருநாதர் சொன்ன உடனேயே அவங்களும் எல்லோரும் சேர்ந்து வணங்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து வணங்கிட்டு, சரி அவர் செய்த ஒரு பெரிய அப்படி என்ன தவம் செஞ்சார் என்று சொல்லி அந்த மாணவர்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது, வென்ற பேருடையார் செய் விழுத்தவம் யாது நன்று கேட்க விரும்பும் நசியனோம் என்று சொல்லி எங்களுக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் அவர் செய்த தொண்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் இப்போ தான் அவர் சொல்ல போகிறார். யார்? உபமன்ய முனிவர் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்ல போகிறார். இதுதான் பெரிய புராணத்தினுடைய முதலும் கடைசியுமே இதுதான். நம்ம இப்போ இது இனிமேல் வரதெல்லாமே ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி கைலாயத்தில் பெருமானுக்கு அப்படி மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்து அணைவான் ஒருவன் உளன். பெருமானுக்கு அப்படி இறைவன் அணிந்து கொள்ளக்கூடிய மலர் மாலையும் அதே மாதிரி திருநீற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர்தான், அவர் பெயர் ஆலால சுந்தரர். கைலாயத்தில் அவருடைய பெயர் ஆலால சுந்தரர். மண்ணுலகத்தில் அவதரிக்கின்ற பொழுது நம்பி ஆரூரன், அவை அப்பா அம்மா வச்ச பேர். மறுபடி சிவபெருமான் அவருக்கு வச்ச பேர் வன் தொண்டன். இப்படி 3 பெயர் அவருக்கு உண்டு. அப்படி ஒருவர் இருந்தார். அவர் அவருடைய பெயர் ஆலால சுந்தரன். அதே மாதிரி அந்த நந்தவனத்தில் தினசரி மலர் பறித்து கொண்டு பெருமானுக்கு சாற்றி கொண்டிருந்தார். அவர் அங்கு போவதற்கு முன்பாகவே உமையம்மைக்கு 2 பெண்கள் பணி செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க பேர் ஒருத்தி பேர் கமலினி, இன்னொரு பெண்ணுடைய பெயர் அனிந்ததை என்று சொல்லி அவர்கள் அங்கு பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது இவர் மலர் பறித்து கொண்டிருக்கிறவர் அந்த திரும்பி பார்க்குறாரு. அந்த 2 பெண்களும் தெரிஞ்சிட்றாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பார்க்கணுன்ட்டெல்லாம் அவர் போகலை, வேறு எதுவும் நடக்கலை. மாதவம் அதை போனவர் அந்த பாடலோடு முடித்தோம். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். எதுக்காக சொல்கிறேன்னா, போன வாரத்தினுடைய தொடர்பு விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம். அதனால தான் முதல்லே வகுப்புக்கு வந்துட்டால் போன வாரம் வரலைனாலும் கூட அதனுடைய சுருக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய சௌகரியை நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், அது நான் இப்போ ஒன்றும் குறையாக சொல்லலை. இப்போ போன வாரம் வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டால் இது வரைக்கும் என்ன நடந்தது அதை நம்ம முழுசும் சொல்ல முடியாது. அதை தொடர்பு விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலாம். இப்படி அவர் அங்கே அந்த நந்தவனத்திலே அந்த 2 பெண்களை பார்க்கிறார். அந்த 2 பெண்களை பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் அங்கேயே சொல்கிறார். அது அவரே பார்த்தாரா அப்படின்னா அவர் பார்க்கலை, பார்க்க வச்சார் சாமி. ஏன் பார்க்க வச்சார் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார். கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிறது எப்படின்னா, அதாவது நான் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தரை மீண்டும் இந்த மண்ணுலகம் அப்படிங்கிறது வினைவயப்பட்டு இப்போ நாமெல்லாம் வினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் அப்படி இல்லை, பெரியவங்கெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறது கைலாய வாழ்க்கையை விட கொஞ்சம் கீழான நிலை தானே. கைலாயத்தை விட, பெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்தை விட அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? மேலேருந்து ஒருத்தர் கீழே அனுப்புறோன்னு ஒரு காரணம் வேணும். அதனால் அந்த 2 பெண்களை பார்க்க வச்சதே சாமி தான். அதான் இந்த பாட்டில் காதல் மாதரும், அதாவது
போதுவார் அவர் மேல்மனம் போக்கிடனார். போக்கிடன்னா மனசை போக செய்தது சிவபெருமான் தான். அதான் சொல்ற மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட. என்ன காரணம் அப்படிங்கிறத அங்கேயே சொல்கிறார். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில். இந்த இடத்த ரொம்ப நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன் சுந்தரர் கீழே வந்தார், கீழே வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அதுக்கான விட இங்கே தான் இருக்குதுங்க. சும்மா எல்லாரும் சொல்லக்கூடியது அந்த 2 பெண்களை பார்த்தாரு. அதனால் அந்த 2 பொண்ணுகளையும் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வான்னு சொல்லி சாமி அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் தூல காரணம், அதாவது வெளிப்படையான ஒரு காரணம். எதுக்குமே ஒரு சூக்குமமான ஒரு காரணம் இருக்கும். சூக்குமமான காரணம் என்னென்னா, நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்கணும். திருத்தொண்ட தொகை இல்லைன்னா பெரிய புராணம் இல்லை இல்லைங்களா? திருத்தொண்ட தொகை தான் அடிப்படை. 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களை வைத்து போற்றியது திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை அவர் மூலமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது பெருமானுடைய விருப்பம். அதற்கு தகுதியானவர்கள் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதால நமக்கு ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் காலத்துக்கு முன்னாடியே அவதரித்த பெருமக்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சமண இருள் சூழ்ந்திருந்த காலத்தில் அவதரித்த பெருமக்கள் 2 பேரும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தையும் பரசமய கோளரி அப்படிம்பாங்க. பரசமயம் சமண சமயத்தை வீழ்த்து வந்த 2 சிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் 2 பேர் இருந்தாலும் கூட பெருமான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சுந்தரர் மூலமாக தான் திருத்தொண்ட தொகை பாட வைக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னு கேட்டால், சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய சிறப்பு என்னென்னா, அவர் ஒரு ஆதிசைவ கோத்திரத்திலே பிறந்தவர் ஒன்று. இன்னொன்று பெருமான் மீது அளவற்ற அன்புடையவர். ஏற்கனவே பெருமான் திருவடியில் இருந்தவர். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கீழே அனுப்பி அவர் மூலமாக திருத்தொண்ட தொகை அடியாருடைய பெருமைகளை உலகம் பூரா பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிறது சாமியினுடைய விருப்பம். அதனால் அவர் மூலமாக தான் பாடணும் அப்படிங்கிறது பெருமானுடைய ஒரு எண்ணமாக இருந்ததுனால, அதான் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட. தென் திசை என்று சொல்லுவது நம்மளாம் இருக்கக்கூடியது. இந்த தென் திசை வாழ வேண்டும் என்பதற்காக, தீதில்லா திருத்தொண்ட தொகை தர வேண்டும் என்பதற்காக அந்த 2 பெண்களையும் பார்த்துட்டாரு. அந்த 2 பெண்களையும் பார்த்து சும்மா ஒரு காட்சி அளவில் மட்டும்தான் பார்த்துருக்கு. அப்படி பார்த்தது தான் சென்ற வகுப்பில் நம்ம அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். பார்த்துட்டு அவர் எப்பவும் போல் பணி செய்கிறதுக்கு சாமிகிட்ட போகிறார். சாமிகிட்ட பணி செய்ய போயிட்டு அப்புறம் சாமி அங்கே என்ன செய்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். முன்னம் அங்கவன் மொய்முகை நாள்மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு எய்வன பன்மலர் கொய்து செல்ல பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்டு அகன்றபின். அங்கேருந்து அந்த நந்தவனத்திலிருந்து இப்போ அங்கே மீண்டும் பெருமான்கிட்ட போயிட்டார். முன்னம் ஆங்கவன் மொய்முகை நாள்மலர், அங்கிருந்து ஆலால சுந்தரர் வண்டுகள் மொய்க்கும் தருணத்திலே புது மலர்களில் அப்படின்னா எப்படி நம்ம மலர் பறிக்கணுங்கிறது அங்கே சொல்கிறார் பாரு. அப்படி புது மலர்களில் என்னை ஆளுடைய இறைவனுக்கு விதிக்கப்பெற்ற பலவற்றையும் கொய்து கொண்டு செல்லுதலும். அப்புறம் சொல்ற பன்மலர் கொய்து செல்ல பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்டு அகன்றபின். அவ்வண்ணமே குளிர்ந்த பூக்களை கொய்து கொண்டு அன்னம் போன்ற செடியர்களும் போயின பின்னர். இப்போ இவரும் அங்கேருந்து மலர் பறிச்சுட்டு போயிட்டாரு, அவங்களும் மலர் பறிச்சு. இப்போ மலர் ஒரு நந்தவனம் இருக்குது, அந்த நந்தவனத்தில் இவர் பறிக்கிறது சாமிக்கு, அந்த 2 பெண்கள் பறிக்கிறது அம்பாளுக்கு. இப்படி தான் மலர். அப்படின்னா சாமிக்கு போடக்கூடிய மலர்கள்னு தனியாக இருக்குது. நம்ம அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. மலர்ந்து இருந்தால் ஏதோ ஒன்று போடுறோம். ஆனால் ஒரு விதி இருக்குது. இவர் பறித்த மலர்களெல்லாம் பெருமானுக்கு சூட்ட வேண்டிய மலர்கள், அந்த பெண்கள் பறித்த மலர்கள் உமையம்மைக்கு சூட்ட வேண்டிய மலர். இப்படி இறைவனுக்கு சூட்டக்கூடியது, இறைவிக்கு சூட்டக்கூடியதெல்லாம் மலர்களில் தனித்தனியாக அப்படியெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அது மாதிரி அவர்கள் பறித்து கொண்டு போயிட்டாங்க. முன்னம்னா காட்சியின் மேல் அந்த முதல்ல சொன்ன மாதிரி மொய்முகை நாள் மலர், வண்டுகள் மொய்க்கக்கூடியனவாய் அப்போது மலரும் தன்மை வாய்ந்த முட்டரா மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மலர் எப்படி நாம் பறிக்கணும்னா விரியறதுக்கு முன்னாடி பறிச்சிடணும். அதுதான் மலர் பறிக்கக்கூடிய ஒரு விதி. ஏன் விரியறதுக்கு முன்னாடி பறிச்சிடணும்னா, விரிஞ்சதுன்னா அந்த மலரில் போய் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் வண்டுகள் போய் எடுத்துரும். அதனால் வண்டுகள் போய் அந்த தேனை உண்பதற்கு முன்பாக மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறாருங்க. எந்த தேவாரம்? நல்லூர் தேவாரத்தில் சொல்கிறார். நினைந்துருகு மடியாரை நைய வைத்தான், நில்லாமை தீவனைகள் நீங்க வைத்தான், சினந்துருகு களிற்றுவை போர்வை வைத்தார், செலுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர்,
இனந்துருகி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய் பிழ்கினர். அப்படி சாத்துகின்ற பொழுது அந்த மலர் விரியுமா, அதிலிருந்து தேன் வந்து பெருமான் திருவடியில் நலையுமா. அப்படியெல்லாம் அப்பர் சாமி சொல்கிறாருங்க. பெருமான் திருவடியில் சாற்றுகின்ற பொழுது அந்த மலர் வந்து விரியும். இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய் பிழ்கி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தான் நல்லூர் பெருமானார் நல்லவாரே என்று சொல்லி, அதாவது அவருக்கு தீட்சை கொடுக்குறார் இல்லையா, திருவடி தீட்சை கொடுக்குறார். எங்கள் நல்லூரில் தான் கொடுக்குறார். யார்? அப்பர் சாமிகளுக்கு இறைவன் அந்த திருவடி கொடுக்கறது நல்லூரில். அவர் கேட்டது சக்தி முற்றத்தில் கேட்குறார். பெருமான் எனக்கு இல்லை, ஆரம்பத்திலேருந்தே திருவடி கேட்டுகிட்டே போகிறாரு. சக்தி முற்றத்தில் சாமி வந்து வா நல்லூர் அப்படின்னு சொல்லி அருள் செய்கிறார். நல்லூருக்கு வாப்பா, உனக்கு நான் நல்லூரும் அந்த சக்தி முற்றம் பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய ஊர் தான். இல்லை, நல்லூர் தூரமாக இருக்குது, சக்தி முற்றம் தூரமாக இருக்குது, நல்லூர் தூரமாக இருக்குது. நீ சக்தி முற்றத்தில் அவர் சொல்கிறாரு நல்லூருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்லூரில் பெருமான் திருவடி தீட்சை கொடுக்குறார். அந்த திருவடி எப்படி இருந்ததுங்கிற அனுபவத்தை தான் அப்பர் சாமிகள் பாடுறார். நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தான் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறு. அது என்ன நனைந்தனைய திருவடி? அடியார்கள் மலரால பெருமானை அர்ச்சித்து அந்த மலரில் இருந்த தேனெல்லாம் பெருமான் திருவடியில் நனைந்த திருவடியாம். அந்த நனைந்தனைய திருவடியின் தலைமையில் அந்த பாட்டில் தான் சொல்லார் பாருங்க, நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமை தீவினைகள் நீங்கள் வைத்தார்னார். அதில் வந்து அடியார்களை வந்து ரொம்ப சோதனைன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா, ரொம்ப அதை நெய்ய வைத்தார் அப்படின்னார். எதுக்கு அப்படிங்கன்னா அடுத்த வரியில் சொல்கிறாரு, நில்லாமை தீவினைகள் நீங்கள் வைத்தான். நமக்கு கஷ்டமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம் செஞ்ச தீவினை தீராது. தீவினை எப்படி அனுபவம் கழியும் அப்படின்னா இன்பமாக, இந்த துன்பமாக கழியும். நல்வினை எப்படி கழியும்னா இன்பமாக கழியும். ரெண்டும் கழிஞ்சிடணும். ஆனால் ரெண்டுமே பேலன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. பேலன்ஸே எதுவும் இருக்கக்கூடாது. இருவினை ஒப்புங்கிறது என்னென்னா, தீமை வந்தாலும் சரி நன்மை வந்தாலும் சரி, வருத்தமோ அல்லது இன்பமோ இல்லாத ரெண்டே ஒன்று போலவே கருதுவது தான் இருவினை ஒப்பு. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய இருவினை ஒப்பு அப்படி தான். தீமை வந்தாலும் இதுக்கு காரணம் நான் தான், நன்மை வந்தாலும் இதுக்கு காரணம் எல்லாம் இறைவனுடைய திருவருள் தான், வேறு யாரும் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியதை இருவினை ஒப்பு. இப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நிலை அப்படியெல்லாம் மொய்முகை நான் மலர் அப்படின்னு சொல்லி சொன்னார். வண்டுகள் மொய்க்கக்கூடியனவாய் அப்போது மலரும் தன்மை வாய்ந்த என்று சொல்லி மொட்டரா மலர் மொய்முகையாகிய நாள் மலர் என்று சொல்லி இப்படியெல்லாம் பெருமானுக்கு மலர் பறித்து சாற்றி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நாள் மலர் என்று சொல்வது அலரும் தருணத்தையும், பன்மலர் என்பது மலர்களின் பற்பல தொகை வகைகளையும் குறித்தது என்று சொல்கிறார். பனிமலர் அப்படிங்கிறது நாயகன் பூசைக்கு எய்வன பலவும் நாயகி பூசனைக்கு ஆகாமையினால் ஆளாள சுந்தர் கொய்தலை பலர் என்று சொல்லி ஆசிரியர் சொல்கிறாருங்க. ஆமாம், பொதுவாக நமக்கு வந்து புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு என்று சொல்லி நமக்கு திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாரும் பூவும் தேவர்க்காம் நாரா பூவும் தேவர்க்காம் என்று சொல்லி இப்படியெல்லாம் ஒரு மலர்களில் கூட விதிப்படிக்குள்ள பூக்கள் கிடையாத போது எல்லா பூவும் பூசைக்காக என்பது நாயகன் பூசைக்குரியது. நாயகி பூசைக்கு அவ்வாறு விதி இல்லாமையும் கூறுவர் என்று சொல்லி, மலரே கிடைக்கலைன்னா ஏதோ ஒரு மலர் போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டெங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு பட்டினத்தடிகள் சொல்கிறார். இப்போ ஒரு பூசைக்கு பூ வேணும், பூ கிடைக்கலைன்னா ஏதோ ஒரு பசுந்தலை அப்புறம் தண்ணீர் ரெண்டும் போதும். அப்படி ஒன்றுமே கிடைக்கல, நெஞ்சுண்டு அப்படின்னு சொல்லி பட்டினத்தடிகள் சொல்கிறாருங்க. போதுன்னா மலருங்க, போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதான் ஏதோ ஒரு நாளைக்கு எங்காவது வெளியில் போய் நம்மளால் எதுவும் செய்ய முடியலன்னா மட்டும்தான் நெஞ்சு. எப்பொழுதும் வந்து உட்காந்துட்டு எனக்கு எதுவும் கிடைக்கல நெஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது அர்த்தம் அல்ல. முடியாத காலத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் போய் ஒரு சிக்காத இடத்துல சிக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த காலத்தில் அப்படி செஞ்சுக்கலாம். அதை பாவனா பூஜைன்னு பேருங்க. அதுக்கு பாவனையின் மூலமாகவே பூசை செய்வது. அது கூட என்ன செய்யணுன்னா, ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் பூசையில் என்னென்னவெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே செஞ்சுக்கணும், அப்படியே ஆன்மார்த்தமாக செஞ்சுக்கணும். இப்படி தான் பூசை செய்யக்கூடிய விதிகள். அதுக்கு தகுந்த மாதிரி மலர்களும் இப்போ எப்பொழுதும் போல் அவர் மலரெல்லாம் பறித்து கொண்டு பெருமானுக்கு சாற்றுவதற்காக கைலாயத்தில் போய் சாமி முன்னாடி போய் நிற்கிறார். சாமி முன்னாடி போய் நின்ன உடனேயே
சாமிக்கு இருக்கிற இடத்துலேருந்து எல்லாம் தெரியும் இல்லைங்களா? நம்மளை மாதிரி யாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. சுந்தரங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அந்த பொண்ணுகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் அவரெல்லாம் ஒன்றும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு அங்கே இருக்கிற இடத்துலேருந்து அண்ட முழுவதையாக இருக்குது நாம் என்ன பண்ணுறோங்கிறது அவருக்கு தெரியும். அதுதான் தொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேன்னு சொல்லி நமக்கு இன்னம்பர் தேவாரத்தில் சொல்கிறார். யாரெல்லாம் பெருமான அழுது புலம்பி வழிபாடு செய்கிறாங்களோ, இல்லை யாரெல்லாம் சும்மா வந்த வாய்க்கு தகுந்த வந்ததெல்லாம் பேசிட்டு பொழுது போக்கிட்டு போகிறாங்கிறது சாமியினுடைய அது கீழ்கணக்கு அப்படிங்கிறார். கீழ்கணக்குன்னா எல்லாரும் நம்ம என்னென்ன செய்கிறோம், தினசரி அன்றாட நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பெருமானுக்கிட்ட ஒரு கணக்கு இருக்குது, அவர்கிட்ட ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கிலேருந்து நம்ம யாரும் தப்பிக்க முடியாது. ஆமாம், அதான் இப்போ என்னென்னா இப்போ சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை தென் புவி மீது தோன்றிய மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அனைவாய் என இறைவன் ஆலால சுந்தரது செய்தியை கண்டவராய் ஆதிமூர்த்தி அவன் திறம் ஆதிமூர்த்தி எல்லாத்துக்கும் ஆதி யார்? சிவபெருமான் தாங்க. ஆமாம், ஆதினா அதாவது மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலோய் போற்றினார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி முன்னவனே முன்னின்றால் முடியாத எல்லாத்துக்கும் முன்னவன், எல்லாத்துக்கும் மூத்த பொருள் யார் அப்படின்னா சிவபெருமான் தாங்க. அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அப்படி ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியன் ஆலால சுந்தரது செய்தியை கண்டவராய் நீ பெண்களின் மேல் மனம் போக்கி வைத்தாய். ஆதலால் தென்திசையிலே அவதரித்து அந்த மாதர்களிடம் இன்பம் நுகர்ந்து பின்னர் இங்கே வந்து அணைவாயாக என்று சொல்லி அருளினார். அப்படி சொன்ன உடனே சரிப்பா, நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்களா இருந்தால் என்ன செய்வாங்க? சரி, சாமியே சொல்லிட்டாரு, நம்மளுக்கு என்ன, எங்கே போனால் என்ன, அதெல்லாம் சாமி பார்த்துக்குவார், அதெல்லாம் நல்லா சௌரியமாக வச்சுக்குவார். நல்ல 2 பெண்கள் தேவலோக பெண்களோடு தானே போகிறோம், தனியாக அனுப்புனா தானே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் சுந்தரர் அப்படியெல்லாம் ஏற்றுக்கல. அதுதான் இந்த பாட்டில் ஆதிமூர்த்தி எல்லாவற்றுக்கும் மூல காரணமான மூர்த்தி சிவபெருமான் என்று சொல்கிறார். அவன் திறம் நோக்கியனா அதாவது தம்மையும் நோக்கி கண்டு அப்பர் சாமியினுடைய ஒரு தேவாரம் இருக்குதுங்க நேரிசையில். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கழையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்க கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்று அப்படின்னு சொல்லுவார். அருமையான பாட்டு. அது எப்படி பெருமான வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லார். மெய்மையாம் உழவை செய்துனார். இங்கே நம்ம என்ன செய்யணுமா, பெருமான நமக்கு உள்ளே வரணும்னா மெய்மையாம் உழவை செய்துனார். அதாவது ஒரு எப்படி ஒரு காட்டில் வேலை செய்கிற ஒரு காட்டில் நம்ம அந்த உழவு செஞ்சு நடவு நட்டு எதையெல்லாம் நீக்கணும், எதையெல்லாம் களையெல்லாம் நீக்கி பயிரை விளைய வச்சு மகசூல் எடுக்கணும். அது மாதிரி இங்கே என்ன சொல்லார்னா மெய்மையாம் உழவை செய்து உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மையை நெஞ்சில் வச்சு அப்போ விருப்பனும் வித்தை வித்தி, அதாவது விதை என்ன தெரியுங்களா, பெருமான் மீது அன்பு என்று சொல்லக்கூடிய விதை. விருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி, பொய்மையாம் களைனா நமக்கு 3 மலம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பொய்மைங்கிறது. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த பொய்மையாம் களையை வாங்கி அப்புறம் என்ன செய்யணுமா, பொறையனும் நீரை பாய்ச்சி. அந்த காட்டுக்கு தண்ணி என்னென்னா பொறுமை என்று சொல்லக்கூடிய நீர். அது ரொம்ப முக்கியங்க. பூசை பண்ணுறவங்களுக்கு அந்த சைவத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமைங்கிறது. அந்த பொறையனும் நீரை பாய்ச்சி அப்புறம் தம்மையும் நோக்க கண்டு தகவனும் வேலியிட்டுனார். தம்மையும் நோக்க கண்டுனா முதல்ல நம்ம யார், அப்புறம் சாமி யார், சாமிக்கு நமக்கு என்ன உறவு, வேறு எதுவும் நமக்குள்ளே ஒரு தடை செய்யாது இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த தகவனும் வேலியிட்டு அப்படின்னாரு. வேறு எதுவும் வெளியில் இருக்கக்கூடியது எதுவும் நம்மளை பாதிக்காத மாதிரி தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில். செம்மையுள்னா நல்ல பெருமானுடைய திருவருளில் அப்படி பெருமானிடத்தில் அன்போடு பணி அதை செம்மை என்று சொன்னால் சிவத்தன்மை பொருந்தியன்னு அர்த்தங்க. திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்த நடிகார்க்கும் அடியேன்பர். அப்படி சிவத்தன்மை பொருந்தி அந்த உள்ளத்தோடு இருந்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சிவகதி கிடைக்கும்னு சொல்லி அப்பர் சாமிகள் சொல்கிறாருங்க. அது ஒரு காட்டில் எப்படி அந்த காட்டை உழுது அந்த காட்டில் நீர் பாய்ச்சி களையெல்லாம் போக்கி அந்த மகசூல் நம்ம எப்படி எடுப்போமோ அது மாதிரி அந்த சிவகதி என்று சொல்லக்கூடியதும் உள்ளுக்குள்ளேயே எல்லாம்
செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் திறம் நோக்கி, ஆதிமூர்த்தி அவன் திறம், நம்ம எல்லாரும் எந்தெந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது சாமிக்கு தெரியும். சாமிக்கு தெரியாத யாரும் நம்ம ஒன்றும் பணி செய்ய முடியாது. அதான் அவன் திறம் நோக்கினார். அப்படி அவருடைய நிலைமையை தெரிந்து அருள் எங்குமான அளவை அறியார், அருளை நுகர அமுது ஆனதும் தேரார், அருளை அங்கு அருமத்து சூக்க முன்னார், அருளெங்கும் கண்ணானது ஆறறிவாரம் என்று திருமூலர் வந்து திருமந்திரத்தில் சொல்கிறார். அப்படி காதல் இன்பம் என்று சொல்லுவது பொருள்களின் மேல் வைத்த இச்சை. ஆனால் அப்படி எல்லாம் அவர் ஒன்றும் இச்சையெல்லாம் வைக்கலை. அந்த மனசை போக வச்சதே சாமி தான். கீழே அனுப்புறதுக்கு ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக இது நடந்தது. ஆனாலும் காதல் இன்பம், பொருள்களின் மேல் வைத்த இச்சை காதல், அந்த ஆசை காரணமாக அப்பொருள்களை பெற்று நுகரப்படுவது இன்பம் என்று சொல்லி இங்கு வந்து தலைவருக்குள் நிகழும் அன்பு குறித்தது என்று சொல்கிறார். அப்படி கலந்து அணைவாய், இன்பம் கலந்து அதன்பின் மீண்டும் இங்கே அணைவாய், வந்து சேர்வாய், இந்த ஆணையின்படியே தான் அவரும் அக்காரியமுற்றி மீண்டும் அணைகின்றார் என்று சொல்லி, எந்த யார் அருளால் அணைவான். இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, சாமியினுடைய திருவருளில் தான் கீழே வராரு. அதே மாதிரி சாமியினுடைய திருவருளோடு தான் வெள்ளை யானையில் மேலே போக போகிறார். அதனால் கலந்து அணைவாய் என்று சொல்லி, அதாவது மனம் வைத்தனை ஆதலின் தோன்றி கலந்து அணைவாய் என்று அருள் செய்திருக்கிறார். இப்போ சாமி வந்து அப்படி சொன்ன உடனேயே சுந்தரர் வந்து ரொம்ப வருந்துறார். இப்படி அதாவது இந்த திருவடி கிடைக்க முடியாத ஒரு திருவடி கிடைச்சி நான் விட்டுட்டு போகிறேனே என்று சொல்லி ரொம்ப வருந்தி என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னா, பெருமானே, இந்த 2 பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. மண்ணுலகத்தில் இப்போ இன்றைக்கி நடந்தது நாளைக்கு நமக்கு மறந்து போயிடுது. ஒரு பிறப்பு அப்படிங்கிற பொழுது கொஞ்ச நாள் கழிச்சாவே மறந்து போகக்கூடிய ஒரு செயல். இந்த 2 பெண்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு மண்ணுலகத்தில் போனால் தெரியாது. வேறொரு பெண்ணிடத்தில் என்னுடைய மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் தடுத்தாட்கொள்ளணும் என்று அதான் அதுக்கு பேர் தான் தடுத்தாட்கொண்ட புராணம்னு பேருங்க. தடுத்தாட்கொண்ட புராணங்கிறது இதுதான். இங்கே வச்ச விண்ணப்பத்தை சாமி அங்கே வந்து திருமணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள் திருமணத்தை தடுத்து ஆட்கொள்ள போகிறார். அதான் தடுத்தாட்கொண்ட புராணம். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய செபடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன. கைகளை அஞ்சலித்து சிறமேல் குவித்து கொண்டு மனம் கலங்கியவராகிய அப்படி சுந்தரர் அப்படியே அழுது சொல்கிறார், என் ஐயனே, செம்மையாகிய சிவந்த திருவடிகளை பிரிந்து இங்கு நின்று நீங்கும் சிறுமையுடைய நாம் மயக்கம் பொருந்திய மானுட பிறப்பில் பிறந்து மயங்கும் போது தேவரீர் வந்து அம்மயக்கத்திலிருந்து தடுத்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமான்ட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாருங்க. பெருமான்ட்ட அவர் வச்ச விண்ணப்பம் கைலாயத்தில் என்னென்னா இதுதானுங்க. அப்படி செய்ய சேவடி நீங்கும் சிறுமையனர், இந்த மாதிரி ஒரு திருவடி கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் செஞ்சுருக்கணும். செய்யன்னா செப்பமாகிய திருந்திய என்று சொல்கிறார். அப்படி செம்மையிலே உயிர்களை சேர்க்க வல்ல அந்த திருவடி என்று சொல்கிறார். இயற்கையாகவே செப்பமாக திருந்திய சிவந்த திருவடி என்று சொல்லி, நீங்கும் சிறுமைனா நீங்குதலால் வரும் சிறுமை அப்படின்னா, இதை நீங்கிறதுனால மண்ணுலகத்தில் வந்து என்ன கிடைக்கும், நிறைய துன்பம் கிடைக்கும். மண்ணுலகத்தில் முதல்ல இன்பம் கொஞ்சம் கிடைக்கும், துன்பம் நிறையா கிடைக்கும். அதுதானே கிடைக்குது மண்ணுலகத்தில். ஆனால் வேறு வழி இல்லை, அதை அனுபவிச்சு தான் நம்ம ஆகணும். அதான் நீங்கும் சிறுமை அப்படிங்கிறது துன்பம் என்று சொல்லி, நீங்குதில்லை என்று மனத்தால் இப்போ இங்கிருந்து உடம்பால் தான் நீங்கி வராரே ஒழிய மனத்தால் நீங்கிறதில்லை. எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி அவர் நெஞ்சில் இருந்துகிட்டே தான் இருக்குது. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னார். அதனால் மையல் மானுடம் வேண்டத்தகாததை தக்கதென்று மயங்கி தெரியும் மானுட பிறப்பினர். நமக்கு இப்போ என்னென்னா, எதெல்லாம் வந்து நிலையற்ற இன்பமோ அதெல்லாம் நிலையான இன்பமாக கருதி நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறோம். உலகியல் இன்பம் தான் நமக்கு பெரிய இன்பமாக தெரியுது இப்போ, இல்லைங்களா? நம்ம செல்வமாக இருக்கட்டும், மற்ற போகங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதோட பெரிய ஒரு இன்பம் இங்கே இருக்குது. ஆனால் அந்த இன்பம் வந்து நமக்கு எப்போ தெரியும்னா, பக்குவம் வருகின்ற பொழுது தான் தெரியுங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் பேரூர் வருகின்ற பொழுது அவர் பேரூர் பெருமானை பார்க்கிறார். பேரூர் கூத்த பெருமான் அவ்வளவு அழகுங்க, மேலை சிதம்பரம்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு இன்பத்தை அங்கே அனுபவிக்கிறாருங்க.
அந்த இன்பத்தை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா, ஐம்புலனால் அடங்கா இன்பம் அப்படின்னார். அப்போ இப்போ இந்த உலகியல் இன்பங்களெல்லாம் நம்ம அனுபவித்து கொண்டிருப்பது புலன்கள் மூலமாக இல்லைங்களா? நம்ம புலன்களால் கண்ணுக்கு ஒரு இன்பம், காதுக்கு ஒரு இன்பம், நல்ல இசையை கேட்டால் காதுக்கு இன்பம், நல்ல காட்சியை பார்த்தா கண்ணுக்கு இன்பம், அப்புறம் உடம்பால் அனுபவிக்கக்கூடிய இப்படியெல்லாம் பல இன்பங்கள், இதெல்லாம் புலன் இன்பம்னு பேருங்க. இது என்னன்னே தெரியாத, இதில் எல்லாம் அடங்காத ஒரு பெரிய இன்பத்தை சுந்தரர் எங்கே பார்த்தாரு? மேலை சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பேரூரில் பார்த்தார். அதுக்கு பேர் என்ன? ஐம்புலனால் அடங்கா இன்பம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அதெல்லாம் ஏர்வன் கழிக்காமனா என்ன படத்தில் வரக்கூடியது அப்படி சொல்லுவார். அது மாதிரி இங்கே அப்படி மையல் மானுடமாய் மயங்கும் வலினர், வேண்டத்தகாததை தக்கதென்று மயங்கி திரியக்கூடிய மானுட பிறப்புனர். இப்போ நமக்கு என்ன, பெருமானுடைய திருவருள் இன்பத்தை தவிர பெரிய இன்பம் எதுவும் கிடையாது. ஆனால் பெருமானுடைய திருவருள் இன்பம் தான் பெரிது அப்படின்னு அறிந்து கொள்ளுவதற்கு ரொம்ப பக்குவப்படணுங்க, இல்லைன்னா கிடைக்காது என்று சொல்லி அப்படியே அதாவது அப்பர் சாமிகளும் சொல்கிறாருங்க, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணில் மீது பிறக்குமாறு காட்டினாய். யார்? ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்கிறாருங்க. இது திருத்துருத்தி தேவாரத்தில் சொல்கிறாருங்க, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் என்று சொல்லி. அப்போ ஞானசம்பந்த பெருமானை ஏன் இந்த மண்ணுலகத்தில் பிறந்தார் அப்படின்னா, ஏதோ ஒரு மையல், ஒரு மயக்கத்தில் என்னை பிறக்க வச்சார் பெருமான் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானே சொல்லார். ஏன்னா அவரை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்கிற பொழுது பண்டு திருவடி மறவா பான்மையோர் அப்படிம்பார். அப்படின்னா போன பிறப்பிலேயே பெருமான் திருவடி மறவாதிருந்தவர் ஞானசம்பந்த பெருமான். அதே மாதிரி தான் நாவுக்கரசு பெருமானும் முன்னாமே முனியாகி எமையடைய தவம் என்றான். திலகவதி அம்மாட்ட சொல்கிறார் இல்லையா பெருமான், திலகவதி அம்மா சமணத்துக்கு போய் என் தம்பி இப்படி வீழ்ந்து கிடக்கிறானே, எப்போ சாமி நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்லி முறையிடுகின்ற பொழுது அப்போ அம்மா கிட்ட சொல்கிறார், முன்னாமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் அன்னவனை சூளை மடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுந்தரரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் இப்போ தான் ஏற்கனவே இங்கேருந்து கீழே போனவர் தான். அதையும் சாமி சொல்லத்தான் அவருக்கு தெரியுது. வெண்ணைநல்லூரில் தடுத்தாட்கொள்ளுகின்ற பொழுது சாமிக்கு, அவருக்கு சுந்தரருக்கு தெரியாது வந்தது சாமின்னு சொல்லி. சாமி தான் சொல்கிறார், அசரீரியாக சொல்கிறார், முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கைக்கு வர பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. பெருமானே சொல்லங்காட்டியிருந்தால் அவருக்கு இல்லைன்னா தெரியாது. அப்படி மூன்று பெருமக்களுமே நமக்கு ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரர், மூணு பேருமே ஏற்கனவே பெருமான் திருவடியில் இருந்தவங்க. அப்புறம் ஏங்க மண்ணுலகத்துக்கு வந்தாங்கன்னா, நம்மளை மாதிரி வினையின் காரணமாக வரல. அப்புறம் ஏன் வந்தாங்க அப்படின்னா, நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் அவங்களை ஏதோ ஒரு காரணம் காட்டி கீழே அனுப்பிச்சிருக்கார். அதுதான் இப்போ அவ்வளவு வருத்தப்பட்டு பெருமான்கிட்ட விடைபெற்று வர்றாருங்க. ஆமாம், அதான் என்ன சொல்கிறாரு, மையல் மானுடமாய் மயங்குமொழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய் என்று சொல்லி இதே மாதிரி அங்கேருந்து கீழே வராரு. எல்லாம் முடிஞ்சு பெருமானை சென்று சேருகின்ற பொழுது 18 வருஷம் சுந்தரர் நமக்காக 18 ஆண்டுகள் மண்ணுலகத்தில் அப்படி நம்மை போலவே வாழ்ந்து கொண்டு போயிட்டார். 18 ஆண்டுகள் எதுக்காக அப்படின்னா, நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக சுந்தரர் பெருமானுடைய திருவடியிலிருந்து அதை செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன் அப்படின்னார். 18 ஆண்டுகள் கழித்து வெள்ளை யானையில் மேலே போய் செல்லுகின்ற பொழுது தான் அப்போ எப்படி போய் சேர்ந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. நீண்ட நாள் 18 வருஷம் கழித்து இவருக்கு ஒரு தாய்ப்பசுவை பிரிந்த ஒரு கன்று போல அப்படி போய் விழுகிறார். அவருக்கு 18 வருஷம் கழித்து நம்மளுடைய ஒரு சீடனை, உண்மையான ஒரு சீடனை கிடைக்க பெற்றோன்னு சாமிக்கு அதை விட மகிழ்ச்சிங்க. அந்த இடத்த சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்வாருங்க. அதாவது சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்தர் உரனே வந்தனை என்றார். உலகமெல்லாம் உய்ய அப்படின்னு சொல்லுவாருங்க. இவர் அப்படியே தாய்ப்பசுவை பிரிந்த கன்று போல போய் அப்படி விழுந்தாராம். சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரைனார். அப்படி சாமியை ஊரனே வந்தனை அப்படி நம்பி ஆர்வரா வா வா என்று சொல்லி பெருமானை அப்படியே அவர் அணைத்து கொண்டார். அதற்கு பிறகு தான் அவர் பெருமானுடைய திருவடியில் இருக்கிறார். அப்புறம் அதெல்லாம் சரிதான், அப்படி போகும். அவர் போன உடனே பரவாயில்ல நாம் வந்துட்டோம் அப்படின்னெல்லாம் இருக்கல. சேரர் வாயில் புறத்தில் இருக்கிறார். மனைவியை பற்றியெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. பறவை நாச்சியாரையோ அல்லது சங்கிலி நாச்சியாரை பற்றியோ நினைக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க சாமி அம்மாவுடைய திருவடிக்கு வந்துட்டாங்க. ஆனால் சேரமான் பெருமான் நாயனார் வந்தவரை அவர் உள்ளே விடலை.
ஏன்னா அழைப்பு ஒருத்தருக்கு தான். நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி சேரரை கேட்டாங்க. சேரர் வந்து என்ன சொன்னார்னா, புரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன். நீங்கள் கூப்பிட்டலாம் நான் வரல சாமி, சுந்தரர் வந்தார், அவர் திருவடியை பற்றி அப்படியே நான் மேலே வந்துட்டேன். அவர் இங்கே தான் வராருன்னு எனக்கு தெரியாது, சுந்தரர் வந்தார், அவர் திருவடியை பற்றி வந்துட்டேன். புரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்னு சொல்லி பெருமான் அதற்கு பிறகு அவரையும் சேர்த்து கணநாதராக அங்கு மேலே இருக்கிறார் என்று சொல்லி பெரிய புராணத்தில். இதுதான் அவர் வந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்ததுக்கான காரணம். ஆமாம், மண்ணுலகத்துக்கு வந்த காரணம் இதுதான். இந்த பாட்டோட சுந்தரருடைய கைலாய வாழ்க்கை இதோட அடுத்தது உன்னி வந்து தடுத்தாட்கொண்ட புராணத்தில் திருநாவலூரில் அவர் சடைய நாயனாருக்கு இசைஞானி பிராட்டியாருக்கு அவதரிக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணம் வர்றதுக்கு இன்னும் நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, திருக்கூட்ட சிறப்பு இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு தடுத்தாட்கொண்ட புராணம் வரும். இப்போ அடுத்த திருப்பாட்டில் அங்கா நாளன் அதற்கு அருள் செய்தபின் நங்கைமாருடன் நம்பி மற்ற அத்திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கு அவன் செயல் எல்லாம் அறைந்தனன். அங்கநாளன் அதற்கு அருள் செய்தபின், இப்படி பெருங்கருணையாளனாக இறைவன் அவ்வாறே ஆக என்றருளினார். பின்னர் அதன்படியே இப்போ சாமி அருள் செய்ததுக்கு பிறகு அதன்படியே நம்பி அந்நங்கைமாருடன் முன் சொன்ன அத்தெந்தசியிலே அருள் தங்கிய மானுடப் பிறவியிலே போந்து இன்பம் கலந்து மீண்டும் இங்கு சார்கின்றார் என்று அங்கே அவரது வரலாறு முழுமையும் உபமன்ய முனிவர் சொன்னார். உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு இப்போ நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் வந்து சீடர்களுக்கு சொல்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அங்கநாளன் அப்படின்னார். அப்படின்னா அங்கநாளன்னா அழகிய கண்களையுடைய என்று சொல்லி பொருளுங்க. ஆமாம், அழகிய கண்களை உடையார், மிக கருணையுள்ளார் என்று சொல்லி, மிகுந்த கண்ணோட்டம் உடையவர் என்று சொல்லி அங்கநாளன்னா பெருமானை தான் சொல்கிறார். நம்பினா ஆடவருள் சிறந்தவன், நங்கைமாருடன் நம்பி, நங்கைன்னா பெண்கள் சிறந்தவள் நங்கை, நம்பினா ஆடவர்களில் சிறந்தவர் நம்பி என்று சொல்லி. ஆமாம், சிவபெருமான் நம்பி என்பது சிவபெருமானையும் நம்பின்னு சொல்லுவாங்க. அவரே எல்லாருக்கும் சிறந்தார் ஆதலின் அவரை நம்பி. விருதாச்சல பதிகத்தில் அப்படி தான் சொல்கிறார். மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி, வேதம் 4 விரித்து ஓதியோர் நம்பி, கையில் ஒரு வெண்மழு ஏந்தியோர் நம்பி, கண்ணும் 3 நம்பி, செய்ய நம்பி, செஞ்சடை நம்பி, இதெல்லாம் நம்பி நம்பினே வரும். அந்த பாடல் முழுக்கவே பெருமானை வந்து சுந்தரர் நம்பி நம்பினே பாடுறார். ஆமாம், அந்தணர்கள் வந்து குழந்தைகளுக்கு நம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்பிங்கிறது ஒரு நல்ல ஒரு சொல், நல்ல ஒரு தமிழ் சொல். அப்படியே அவர் போல்வாராதலின் ஆளாள சுந்தரனும் நம்பி என பெற்றார் என்று சொல்லி, ஆளுடைய நம்பிகள் என்று தான் நமக்கு நம்பிகளை சொல்லுகின்ற பொழுது ஆளுடைய நம்பிகள். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான ஆளுடைய அரசுகள், ஞானசம்பந்த பெருமான ஆளுடைய பிள்ளையார், அப்புறம் மணிவாசக பெருமான ஆளுடைய அடிகள். அப்படின்னா என்னென்னா பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அப்படின்னு அர்த்தங்க. ஆளுடையன்னு சொல்லுவாங்க. மேலும் நம்பி என்பது இறைவனது அர்ச்சகர்களாகிய 30 திருமேனி தீண்டுவார்க்குரிய மரபு பெயர். அவன் 30 திருமேனி தீண்டுவார்க்குரிய அந்த மரபு பெயர். ஆளாள சுந்தரராயிருந்த நிலையில் சென்று அவர் நம்பியாக அவதரித்து திரும்புகின்றார். அர்ச்சிப்பாரை அரண் எனவே பாவித்தல் விதியாதலை நம்பி என்ற அரண் பெயர் அர்ச்சகர் மரபு பெயராயிற்று. திருமுதுகுன்றத்திலே இறைவன் சுந்தரமூர்த்திகளுக்கு நம்பி உருவம் கொண்டு காட்சி கொடுத்தார் என்றும், அப்போது நம்பி என்ற பதிகம் நம்பிகள் பாடினார். அதான் திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருதாச்சலத்தில் தான் அந்த நம்பி பதிகம் பாடப்பெற்றது என்று சொல்லுவாங்க. அந்த நம்பி பதிகம் பாடினதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து அந்த 12,000 பொற்காசுகள் பெருமான் கொடுக்கிறார். அந்த பொற்காசுகளை எல்லாம் மணிமுத்தாறில் ஆற்றில் போட்டு திருவாரூர் குளத்தில் போய் எடுக்கிறார். இதெல்லாம் அந்த புராணத்தில் வரக்கூடியது. நங்கைமார்னா யார்? இப்போ கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்களும் இப்போ வந்து இந்த மண்ணுலகத்தில் சுந்தரர் வந்து நாவலூரில் அவதரிக்கிறார். கமலினி என்று சொல்லக்கூடியவர் திருவாரூரில் பறவை நாச்சியாராக அவதரிக்கிறார். அதே மாதிரி அணிந்தது என்று சொல்லக்கூடியவர் திரு ஒற்றியூரில் சங்கிலி நாச்சியாராக அவதரிக்கிறார். 3 பேரும் 3 இடத்துல. யார் இப்போ 3 பேர்த்துக்கு வந்து நம்ம எல்லோரும் 3 பேரும் ஒன்றா கைலாயத்தில் இருந்துங்கிறதெல்லாம் தெரியாது. இவங்க பாட்டுக்கு இவங்க அங்கே அவதரிக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு அங்கே அவதரிக்கிறாங்க, மறுபடியும் 3 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் புராணம். ஆமாம், இன்புற்று சாருன்னா இதுக்கு மேலே அவர்கள் இன்பம் அனுபவித்து அதற்கு பிறகு வந்து இங்கே வந்து சாருவாங்க அப்படின்னு சொல்கிறார்.
அந்த நாளரும் ஆங்கது கேட்டவர் பந்தமானுட பார்ப்படு தென்திசை இந்த வான்திசை எட்டினும் மேற்பட வந்த புண்ணியம் யாதென மாதவன் அப்படின்னா அந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க. சரி, சுந்தரர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தென் திசையில் அவதரிக்கக்கூடிய அளவுக்கு 8 திசை இருக்குது இல்லையா, எண் திசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 8 திசை இருக்கிற பொழுது இந்த தென் திசையில் அவதரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தென் திசை என்ன புண்ணியம் செஞ்சது என கேள்வி வருது இல்லைங்களா. அந்த முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து உபமன்ய முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த நாளரும் ஆங்கது கேட்டவர் அவ்வாறாகி அது கேட்ட முனிவர்களும் பாசப்பட்ட மானுடர்கள் பிறந்து வருவதற்கிடமாக 8 திசைகளிலும் தென் திசை மேலாக இவர் அங்கு போந்ததற்கு உரியதாம்படி அது செய்த புண்ணியம் யாது என்று வினவ உபமன்ய முனிவர் மேல்வருமாறு சொல்வாராயினார் என்று சொல்லி விளக்க உரையில் அந்த நாளர்னா முனிவர் துறவிகள், இங்கே இது கேட்ட அரபக்தர் முதலிய மாதவர்கள் என்று சொல்லி அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகான் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல அந்தனர் அந்தனாளர் அப்படிங்கிறது என்னென்னா பெரியோர்கள், துறவிகள், முற்றும் துறந்தவர்கள், இவங்க எல்லாத்தையுமே அந்தனர் என்று சொல்லுவது ஒரு மரபாக இருந்திருக்குது அந்த காலத்தில். ஆமாம், அழகிய தட்பத்தை ஆள்பவர், வரம்பின்றி எல்லா உயிரிடத்தும் செல்லும் குளிர்ந்த கருணையை ஆள்பவர் என்று சொல்லி பந்த மானுடம் மையல் மானுடம் என்று பந்தம்னா பிறவியல் இயல்பு குறித்த அடைமொழி. ஆளாள சுந்தரர் பந்தப்பட்டார் என்பதென்று என்று அப்படின்னா ஆளாள சுந்தரர் பந்தப்பட்டு தான் இங்கே பிறந்தாரானா இல்லை. அதை முதல்ல நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக. நாமளும் மனுஷனாக பிறந்தோம், அவங்களும் மனிதராக தானே பிறந்தாங்க அப்படின்னா அப்படி அல்ல. அவங்கெல்லாம் நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காக சாமி அவங்கெல்லாம் அவதாரம், நாமெல்லாம் பிறப்பு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மானுட பார்ப்படுதல், மனித பகுதியிலே அகப்படுதல் என்று சொல்லி உயிர்களை பிறப்பித்து பாசம் போக்கி பார்ப்படுத்துவதற்காக அமைந்த தென்திசை என்று சொல்லி இதில் இந்த தென்திசையினுடைய சிறப்பை இனிமேல் சொல்ல போகிறாருங்க. 31 36 வரைக்கும் தென்திசையினுடைய சிறப்பை சொல்ல போகிறார். அது ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் கூட வருங்க. அவருடைய அவதார நோக்கத்தை சொல்லுகின்ற பொழுது திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றார் அப்படின்னு சொல்லுவாருங்க. அசைவில் செல்லும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவல்ல என்று சொல்லி அவர் ஏன் அவதரித்தாருங்கிறதுக்கு 20 காரணத்தை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். நாமெல்லாம் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அவ்வளோதான். ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்ததுக்கு 20 காரணம் சொல்கிறார். அது அந்த கிரகங்களெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். அறுக்க முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே அப்படின்னு பாருங்க. சூரியன் முதலாக அனைத்து கோள்களும் உச்சத்தில் இருந்துதான். ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்தாவே இவன் வாழ்க்கையில் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு அத்தனை 9 கிரகங்களும் உச்சத்தில் இருந்திருக்குதுங்க. யாருக்கு அந்த மாதிரி இருந்திருக்காது. சேக்கிழ பெருமான் சொல்கிறார், பெரிய புராணத்தில் இருக்குது, அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே அப்படிம்பார். அப்புறம் அவர் பிறந்ததை பற்றி சொல்லுகின்ற பொழுது திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றார். இத்தனை 8 திசை இருந்தாலும் அவர் எங்கே பிறந்தார்? தென் திசையில் பிறந்தார். அப்புறம் என்ன சொல்லார்? திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற மிசையுலகும் பிறவுலகும் மேதினியே தனிவெல்ல அசைவில் செல்லும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்லன்னார். அவர் வந்தது தாங்க தமிழ் நமக்கு கிடைச்சது. வன் தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழி மருங்கு சேர்ந்தார் அப்படிம்பார். வன் தமிழ் அப்படிம்பார். ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் என்னென்னா வன் தமிழ். ஏன் வன் தமிழ்னு சொன்னாங்க? எலும்பும் சாம்பலமாக இருந்ததை குழந்தை பெண்ணாக மாற்றியது அவருடைய தமிழ் இல்லைங்களா? அதே மாதிரி சிவிகை ஓடம் கரையில் பரிசில் போட முடியாத அளவுக்கு இருந்த அந்த ஆற்றில் பதிகம்பாடியே அந்த ஓடம் போனதாக நமக்கு ஓடம் சிவிகை எல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் செய்த அற்புதங்கள் 30க்கும் மேற்பட்ட 35 அற்புதங்களுக்கு மேலே செய்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் தான் இருக்கிறதுலே அதிகமான அற்புதங்கள் செய்தவர். அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க. அதே மாதிரி திருமருகளில் விஷமுண்ட அந்த செட்டி பெண்ணுடைய கணவனாக வரக்கூடிய முறை மாப்பிளையை உயிர் பெற்று கொடுத்தது, இப்படி பல அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறார். அதனால் இந்த தென் திசை அவ்வளவு பெருமையுடையது. ஏன்னா நாயன்மார்கள் எல்லாம் அவதரித்தது, இத்தனை ஆலயங்கள் அமைய பெற்றது, பெரிய சிறப்பு. அப்படி கேட்குறாங்க.
வந்த புண்ணியம் யாது. இப்போ எல்லாம் இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் உபமன்ய முனிவர்கிட்ட, சரி நீங்கள் தான் தென் திசை தான் சிறந்ததுன்னு சொல்கிறீங்க, சுந்தரர் வந்து அங்கே அவதரித்திருக்கிறார், அந்த 2 பெண்களும் அங்கே வந்து அவதரித்திருக்கிறாங்க, அப்படி என்ன அந்த தென் திசை தவம் செஞ்சது நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறு வருந்தவத்தான் புலிக்காலனாம் அருமுனி எந்தை அச்சித்தும் உள்ளது பெருமை சேர் பெரும்பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம் பதி ஓங்குமால். முதல்ல சிதம்பரத்தை சொல்கிறார். இந்த தென் திசையினுடைய பெரிய சிறப்பு என்னென்னா, புலிக்கால் முனிவர் அவர் அவதாரம் செய்த அவர் வந்து வழிபாடு செய்த சிதம்பரம். இதில் வந்து 5 பதியை சொல்ல போகிறாருங்க. தில்லை சொல்கிறார், அதற்கடுத்தது திரு ஆரூர் சொல்கிறார், அதுக்கடுத்தது காஞ்சிபுரம் சொல்கிறார், அப்புறம் திரு ஐயாறு சொல்கிறார், அப்புறம் சீர்காழி சொல்கிறார். இந்த 5 பதி தான் வந்து சேக்கிழார் பெருமான், அதாவது உபமன்ய முனிவர் சொன்னது. நமக்கு 274 பதிகளுமே சிறந்தது தான். ஆனால் இந்த 5 பதிகள் இந்த தென் திசையில் இருக்க பெறுவது அந்த தென் திசை செய்த ஒரு தவத்துக்கு காரணம் அப்படிங்கிறாருங்க. இந்த 5 பதியில் வந்து முதல்ல சொன்னது சிதம்பரம். அதான் சொல்கிறார், ஒருவரும் தவத்தான் புலிக்காலனாம். புலிக்கால் முனிவர் சொல்கிறாருங்க, முன்னே பலர் அர்ச்சித்து வழிபட்டதன்றி ஒப்பற்ற தவத்தையுடைய வியாக்கரபாதர் என்னுவன் தந்தையாரும் அர்ச்சிக்க பெற்று உள்ளது. அன்றியும் எல்லா பெருமைகளும் வந்தடையும் பெரும்பற்ற புலியூர் என்ற பெயருடன் முனிவர்களுக்கு வைப்பாகி அப்பதி ஓங்கி விளங்கும் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது யார்? சேக்கிழார் பெருமான் ஒன்றும் புராணம் சொல்லலை. யார் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லார்? புலிக்கால் முனிவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதை பொறுவரும் தவத்தான் புலிக்காரனாம் அப்பெருமுனி எந்தை அர்ச்சித்து, என்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த புலிக்கால் முனிவர் வியாக்கரபாதர் பூசித்தமையால், அதனால தான் அதுக்கு பேர் புலியூர்னு பேருங்க. புலியூர்னு வர்றது எல்லாமே புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்தது. ஓமாம்புலியூர், பெரும்பற்ற புலியூர், இப்படி புலியூர்னு வரும். பாதிரி புலியூர், இந்த புலியூர்னு வரக்கூடிய தலங்கள் எல்லாமே வியாக்கரபாதர் வழிபாடு செய்தது. புலிக்கால் முனிவர் அப்படிங்கிறது, அந்த புலிக்கால் என்று சொல்வது அவர் வேண்டி பெற்றது. அவர் சாதாரணமாக இருந்தவர் தான். அவர் முற்புதர்கள் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து பெருமானுக்கு சாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமான்கிட்ட புலிக்கால் வேண்டி பெற்றவர். இப்போ நம்மெல்லாம் போய் முள்ளில் பூந்து மலர் பறிக்க முடியுமா என்ன? அப்படி முடியாது. அதனால் அவர் என்ன செஞ்சார்னா, புலிக்கால் பெருமானிடத்தில் வேண்டி பெற்றார். இன்னொருத்தர் பதஞ்சலி என்ன செய்தார் அப்படின்னா, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு பெருமானுக்கு சாற்றுவதற்காக குளம், ஆறு இது போன்ற நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து சாற்றுவதற்காக பாம்புருவம் வேண்டி பெற்றார். இது இந்த இடுப்புக்கு மேலே வந்து மனிதர் உருவருக்கும், கீழே பாம்பு போல் இருக்கும். அதே மாதிரி தான் இவருக்கும் கீழே கால் மட்டும் புலிக்கால் இருக்கும், நகமெல்லாம் வந்து புலி நகமாக இருக்கும். நான் மலர் பறித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய திருமூலநாதரை வழிபாடு செய்வதற்கு சிதம்பரம் போனீங்கன்னா திருமூலநாதர்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் எப்பொழுதும் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், கூத்த பெருமானை பார்த்துட்டு ஆனந்தமாக நடராஜ பெருமானை பார்த்து அந்த ஆனந்தத்திலே வந்துடுவோம். அப்படி வரக்கூடாது. என்ன செய்யணும், அப்படியே வளமாக வந்தோம்னா, அப்படி வளமாக வருகின்ற பொழுது அந்த இப்படி, அதாவது கோயிலுக்கு அந்த கூத்த பெருமான் இருக்கிறதுக்கு வலது பக்கமாக அந்த சைடு 63 இருக்கும். அந்த 63 இருக்கக்கூடிய பகுதியில் தான் திருமூலநாதர் இருக்கிறார். திருமூலநாதர் தான் கூத்த பெருமான் அங்கே வந்து நடம் செய்வதற்கு முன்பாக பதஞ்சலி வியாக்கரபாதர் வழிபாடு செய்த திருமேனி அதுதான். அங்கே இருக்கக்கூடிய திருமூலநாதர் தான் வழிபாடு செய்தது. அந்த திருமூலநாதருடைய கோயிலுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பக்கம் பதஞ்சலியினுடைய சிலை இருக்கும், ஒரு பக்கம் இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, அங்கே சிதம்பரத்துலேயே இருந்தவங்க. ஒரு பக்கம் பதஞ்சலி இருப்பார், இன்னொரு பக்கம் வியாக்கரபாதர் இருப்பார். அவங்கள வழிபாடு செய்து கொண்டு தான் நம்ம பெருமானை வழிபாடு செய்யணும். அதான் வழிபாடு செய்யக்கூடிய முறை. அப்புறம் முன்னாடி வந்து அம்மா தெற்கு பார்த்த மாதிரி உமைய பார்வதி இருப்பாங்க. அது உமைய பார்வதி திருமூலநாதர். அங்கே வந்து சிவகாம சுந்தரி, ஆனந்த நடராஜ பெருமான். இப்படி தான் நம்ம எப்பொழுதும் போனால் திருமூலநாதரை வழிபாடு செய்யணும். அதான் ரொம்ப முக்கியங்க. கூத்த பெருமானை வழிபாடு செய்யணும். ஆனால் திருமூலநாதர் தான் ஆனந்த காட்சியாக கொடுத்தது கூத்த பெருமானாக இருக்கிறார். இவரே தான் அவர். ஆனாலும் கூட அந்த ஆனந்த காட்சி என்று சொல்லுவது கூத்த பெருமான், ஆனந்தமாக நடராஜ பெருமான் இல்லைங்களா. இவர் வந்து சதாசிவ திருமேனிங்க.
சாதாக்கியம் என்று சொல்லக்கூடிய சதாசிவ திருமேனி என்று சொல்லி, அப்படி அந்த புலியூர் என்று சொல்லுவது வந்து புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்தது. மாமுனிவர்களுக்கு பெரிய பற்றுக்கோடாயுள்ள பெரும்பற்ற புலியூர்னு அதுக்கு பேர் இல்லைங்களா? தேவாரத்தில் அப்படி தான் வருது. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லி அப்பர்சாமி பாடுறாரு. என்ன பெரும்பற்ற புலியூர்னா, உலகப் பற்றினை துறைந்த முனிவர்களெல்லாம் பெரும் பற்றாக பற்றி இருக்கக்கூடியது அந்த சிதம்பரம். அதனால தான் அதுக்கு பேர் பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு சொல்லி பேருங்க. பற்றற்ற முனிவர்களும் பற்றி இருக்கக்கூடிய ஒரு பேர், பெரும் பேர் சிதம்பரத்துக்கு உண்டுங்க. அதனால தான் அதுக்கு பேர் வந்து பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு வள்ளுவ பெருமான் பற்றுக பற்றற்றான் பற்றினார். இந்த உலகத்திலேயே பற்றில்லாத ஒரே ஒருவன் யார் தெரியுங்களா? அண்டமுழுதையார் மட்டும்தான். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பற்று இருக்குது இல்லையா? ஏதாவது ஒரு பற்று இருக்குது. பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லைனாலும் கூட ஏதாவது சின்ன சின்ன ஆசைகளாவது இருக்கும். இல்லாமையெல்லாம் யாரும் இருக்கவே சரி ஒன்றுமே இல்லை. இதில் ரொம்ப வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கிறனாலும் கூட வீடு பேறு கிடைக்கணுங்கிற பற்றாவது இருக்கும் இல்லைங்களா? அந்த பற்று இல்லாத அடியார்கள் இருக்கிறாங்க. ஆமாம், கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னர். கூடும் அன்பினில் நான் வரணும், பெருமான வழிபாடு செய்யணும், பெருமானிடத்தில் அன்பு செய்யணும், அவ்வளவுதான். அவன் வீடு பேரே கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்படி வழிபாடு செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த முனிவர்கள் எல்லாம் அப்படி அந்த பற்றற்ற முனிவர்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்குன்னார் வள்ளுவ பெருமான். பற்றுக பற்றற்ற பெருமான் ஒரே ஒருவன் நம்முடைய பெருமான் ஒருத்தர் தான். வேறு எல்லாத்துக்கும் பற்றுண்டு. பற்றில்லாத தேவர்களே இல்லைங்க. அப்பற்றினை பற்றுக என்றது வீட்டு நெறி நூல்களில் ஓதிய உபாயமாதலின் இத்தலத்தை பற்றுதலும் ஒரு உபாயம் என்று சொல்லி, திருச்சிற்றம்பலம் சென்றடைந்து உய்மினே என்று சொல்லி, இப்படி இவ்வாறு சொல்வரும் கேட்பவரும் பற்றற்ற முனிவர்களாதலானும் பற்றற்ற முனிவர்களுக்கே அது பற்றுக்கோடாமெனில் என்று சொல்லி, மற்ற ஆன்மாக்களுக்கு மேலும் மிகவும் அடைதற்குரியது என்று விளங்குமாதலானும் இப்பெயரினையே குறித்து கூறினார் என்று சொல்றார். பெரிய திருத்தாண்டகத்தில் தான் இந்த அரியானை அந்தனரும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அனுபையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம்கோனை மற்றைக்கு அரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகளை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேனர். அதான் அதுக்கு தான் பேர் பெரிய திருத்தாண்டகங்க. பெரிய திருத்தாண்டகன்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, அடியாருடைய சிறப்பை சொல்லிய திருத்தாண்டகம் அது. அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீக்கும் அருமருந்தைனர். அதில் ஒரு பாட்டில் சொல்லுவார். அந்த பாட்டில் என்ன சொல்லுவார்னா, பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சாமி எப்படி வழிபாடு செய்யணுமா, அதாவது அவர் எப்படிப்பட்டவர்னா, பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும்னார். அப்படின்னா ஏன் அது பொது நீக்கினா, ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாஸ்தா இருப்பார், திருமால் இருப்பார், பிரம்மன் இருப்பார், எல்லோரும் இருப்பாங்க. எல்லாத்தையும் அப்படி ஒரு கும்பிடு போட்டே போகிறது. கடைசியாக சாமிக்கிட்ட போய் ஒரு கும்பிடு போகிறது. இவங்களும் எல்லாம் ஒன்று தான், அது ஒன்று தான், இது ஒன்று தான், அது உள்ளே இருக்குது, இது வெளியில் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே பரம்பொருள் அவர் தான் அப்படின்னு நினைக்கிறது தான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர் அப்படிங்கிறது. எல்லாம் காரண கடவுள்கள், பரம்பொருள் அவர் ஒருத்தர் தான். அதை யார் தெரிஞ்சு வழிபாடு செய்கின்றாங்களோ அவங்களுக்கு பெருந்துணையாக இருப்பாராம் சாமி. அதான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேனர். இப்படி நாவுக்கரசு பெருமான் அந்த பெரிய திருத்தாண்டகத்தில் சொல்கிறாருங்க. அந்த பெரிய திருத்தாண்டகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பதிகத்தை அந்த திருப்பதி அடியவர்கள் தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் அப்படிம்பார். எப்பொழுதும் அடியாருடைய சிந்தை பிரியாத அந்த திருத்தாண்டகம் என்று சொல்லி சொல்கிறாளுங்க. ஆமாம், தாம் பாலுக்காக பசித்தொழுது பொழுது பார்க்கடலையே கொடுத்தவன் பெருமான் என்று சொல்கிறார். பாலுக்காக பசித்தழுது பொழுது பார்க்கடலையே கொடுத்த நன்றியை முதலில் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி வியாக்கரபாதர் தவம் செய்து அர்ச்சித்த வரலாறு கோயில் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அர்ச்சித்தல் இங்கு தவம் செய்து வழிபடுதல் என்ற பொருளில் வந்தது. அர்ச்சனை செய்ய பூ பறித்திற்கு முனிவர் பெருமான் புலிக்கால் உருவம் கொண்டமையும் கருதுக என்று சொல்லி. ஏன் புலிக்கால் கொண்டாருன்னா, வேண்டி பெற்றது பெருமானிடத்தில். அர்ச்சனை செய்வதற்கு மலர் பறிப்பதற்காக வேண்டி பெற்றது புலிக்கால் என்று சொல்கிறார். பெருமை சேர்னா பெருமைகள் யாவும் புகழடைந்த என்று சொல்கிறாருங்க.
நமக்கு எல்லா பெருமைகளும் அங்கே வந்து சேர்ந்தது என்று சொல்லி, பதஞ்சலி என்னும் பெயர் பெற்ற முனிவர் பூசித்த பெருமை என்று சொல்லி, இப்பிராணம் பாடிய சேக்கிழார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்தும் உள்நின்று உணர்த்தியும் உபகரிக்கும் பெருமை, காண முக்தி கொடுக்கும் பெருமை என்று சொல்லி, எத்தனை பெருமை! நம்முடைய சிதம்பரத்துக்கு இல்லாத பெருமையே இல்லை. நமக்கு இப்போ உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னா இந்த பிராணத்துக்கு அடியெடுத்து கொடுத்தவர் யார்? கோத்த பெருமான் தான் இல்லையா? உலகலாம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்தார். அவ்வளவு பெருமை உடையது என்று சொல்லி, அதே மாதிரி காண முக்தி கொடுக்கும் பெருமை சிதம்பரம் தாங்க. சிதம்பரத்தை வந்து போய் தரிசித்தா முக்தி, போய் பார்த்துட்டு வந்தால் போதும் முக்தி கிடைக்கும். திருவாரூர் பிறக்க முக்தி, காசி இறக்க முக்தி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. காசி இறக்க முக்தி, திருவாரூர் பிறக்க முக்தி. பிறக்கிறது நம்ம கையில் இல்லை, இறக்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் தரிசிக்கிறது நம்மளால் முடியும். என்னால் அங்கே சிதம்பரமே போக முடியாதுங்க, எனக்கு அப்படியெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய இயலாமை தானே ஒழிய அதை ஒன்றும் நம்ம வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் சிதம்பரம் சென்று வழிபாடு செய்தால் நமக்கு முக்தி கிடைக்கும். அவன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் போற்றால் தோழனர். அந்த கூத்தப்பெருமானுடைய திருவடியை வணங்கணுன்னா இந்த உடம்பினுடைய பிறவி, இந்த பிறப்பு எடுத்ததனுடைய இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயனை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா மீண்டும் நம்ம பிறக்க மாட்டோம்னு அர்த்தங்க. ஆமாம், அதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த நம்முடைய புலவர் கீரன் சொல்லுவார். இப்போ யாராவது எல்லாத்தையும் பார்த்தா இப்போ எப்போ நீ சிதம்பரம் போயிருக்கிறியா அப்படின்னு யாராவது கேட்குறோன்னா போனவங்க நான் போயிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. போகாதவங்க என்ன சொல்லுவாங்க? நான் போனதில்லை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுலேயே வந்துடுதாம்மா நான் போன தில்லை. அப்போ தில்லை போகாதவங்க யாருமே இல்லை. யாராவது தில்லை போகாதவங்க இருந்தால் எப்போ சிதம்பரம் போயிருக்கிறியா, தில்லை போயிருக்கிறியான்னா நான் இன்னும் போனதில்லைங்க அப்படிம்பாங்க. அதுலேயே வந்துடுதாம்மா நான் போன தில்லை என்று சொல்லி புலவர் கீரன் வந்து நகைச்சுவையாக சொல்வார். அது மாதிரி சிதம்பரம் கண்டிப்பாக எல்லோரும் வழிபாடு செய்யணும். இன்னொன்று கூட வழிபாடு செய்யணுன்னா திருவாரூர் வழிபாடு செய்யணுங்க. ஏன்னா நமக்கு முதல் நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை கிடைச்சது திருவாரூரில். அதே மாதிரி விரிநூல் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் கிடைச்சது சிதம்பரத்தில். இது ரெண்டையும் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். 2 ராஜா தான் சைவத்தில். இங்கே ராஜா நடராஜா, அங்கே தியாகராஜா. சைவத்தில் 2 ராஜா தான், வேறு ராஜா கிடையாது. வாரியார் சாமிகள் சொல்வார், சைவத்தில் எத்தனை ராஜா? 2 ராஜா தான். நடராஜா 1, தியாகராஜா 1. அதனால் 2 ராஜாவையும் நம்ம வந்து எப்பொழுதும் மறக்கக்கூடாது. ஆமாம், அதனால் மனசில் வச்சுக்கணும் எப்பவுமே. காண முக்தி கொடுக்கும் பெருமை அப்படின்னார். ஒருமையாளர் செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் என்று சொல்லுவதோல ஒருமையாளர் இடத்து போல சிவபெருமான் ஒருவரிடத்தில் என்று வேறொன்றிலும் சிந்தை செல்லாதவர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெருமானை மட்டுமே வணங்கக்கூடியவர் வியாக்கரபாதர், பதஞ்சலி முனிவர் அதே மாதிரி தான். அவங்களுடைய இப்போ வியாக்கரபாதருடைய மகன் தான் நமக்கு உபமன்ய முனிவர். இப்போ இந்த புராணம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவர் அவர் தான். ஒருமையால் உலகை வெல்வார் என்று சொல்லி நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வரும். அது பின்னாடி நம்ம பார்க்கலாங்க. இறைவன் தாம் வேறு இறைவன் வேறு என்றில்லாமல் பெருமானும் தாமும் அத்துவித கலப்பினாலே ஒரு தன்மைப்பட்ட மனத்தை உடையவர்களே ஒருமையாளர் என்று சொல்லி எப்பொழுதும் அவங்களுக்கு வந்து பெருமானுடைய அந்த நினைவே எப்பொழுது இருக்கும். தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன். அப்பர்சாமியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி தான் சொல்லுவாங்க. அப்பர்சாமி என்ன சொல்வார்னா, நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும். அப்பர்சாமி எப்பொழுதும் பெருமானை எப்படி வச்சுருப்பார்னா, ஒரு மனைவி கணவனை வந்து எப்படி மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வச்சுருப்பாராம் அப்பர்சாமி. நாயகன் யாருன்னா, நாயகன்னா கணவன் தானே. நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னா பெருமான் அப்பர்சாமிகள் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை நெஞ்சுக்குள்ளே வச்சுருப்பாராம். அது எப்படின்னா, ஒரு நல்ல கற்புடைய ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய திருவடியை எப்படி நெஞ்சுக்குள்ளே வச்சுருப்பாலோ அது மாதிரி அவர் வச்சிருப்பார் என்று சொல்வார். ஒரு ஒருமையாளர் வைப்பாம் அர்ச்சித்த புலிமுனிவர்க்கே அன்றி ஏனை முனிவர்களுக்கும் தில்லைவானந்தன் முதலியோருக்கும் நித்தியமாக சேவநிதி வைப்பு என்று சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பெருமானுடைய நடனத்தை பற்றி சொல்கிறார். இதில் எதுக்காக சாமி ஆடுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அத்திருப்பது என் நமை ஆளுடை மெய்த்தவ கொடி காண விருப்புடன்
நித்தல் நெடிய அம்பலத்தாடும் மற்ற இத்திரம் பெறலாம் திசை எத்திசை அத்திருப்பதியன் நம்மை ஆளுடைய நாயகினர் ஆளுடைய மெய்த்தவ கொடினர். அந்த திருத்தலத்திலே, எந்த திருத்தலத்தில்? சிதம்பரத்தில் நம்மை ஆட்கொள்ளும் நாயகியாரான சிவகாம சுந்தரி அம்மையார் விருப்புடன் எப்போதும் காணும்படி நித்தன் என்று முன் உள்ள திரு அம்பலத்திலே திருவுரு கொண்டு திருக்கூத்து ஆடுகின்றான். வேறு எந்த திசை இது போன்று பெருமை பெற்றுள்ளது? அதாவது பெருமானுடைய நடனம் எப்படின்னா, அம்மைக்கான ஐயன் ஆட அப்படிங்கிறது தான். சாமி எதுக்காக ஆடுறாருன்னா, இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக. ஐந்தொழில் கூத்துன்னு பேருங்க அதுக்கு. சாமியினுடைய கூத்து என்ன? ஐந்தொழில் கூத்து. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5: படைத்தல், காத்தல், மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் மறைத்தல், அருளல். இந்த ஐந்தொழில் கூத்தாக இருந்தாலும் கூட அம்மா காணும்படியாக ஐயா ஆடுறாருங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதும் கூத்த பெருமானும் அம்மாவை எப்படி வைக்கணும்னா, உமையம்மை கொஞ்சம் இப்படி திரும்பின மாதிரி இருக்கணும். கூத்த பெருமானுடைய நடனத்தை அம்மா பார்த்துட்ருக்கிற மாதிரி தான் வைக்கிறது முறை. அப்படி தான் வைக்கணும். ரொம்ப முன்னாடி பார்த்துட்ருக்கணும் அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி திரும்பி அந்த திருவடியை பார்த்துட்ருக்கிறோமா, அந்த கண் எங்கே இருக்கணும்? திருவடி பார்க்க. அதுதான் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அம்மைக்கான ஐயன் ஆடுவது என்று சொல்லி. இதில் இந்த பாட்டில் தான் சொல்கிறாருங்க. அத்திருத்தலத்திலே நம்மை ஆட்கொள்ளும் நாயகியாரான சிவகாமி அம்மையார் விருப்புடன் எப்போதும் காணும்படி நித்தன் என்றும் உள்ள திருஅம்பலத்திலே திருவுரு கொண்டு திருக்கூத்து ஆடுகின்றான் என்று சொல்லி வேறு எந்த திசை இது போன்று பெருமை பெற்றுள்ளது? வேறு எந்த ஒரு திசை இது மாதிரி பெருமை பெற்றது இல்லை. ஏன்னா மாதவம் செய்த தென் திசை அப்படின்னு சொல்லியிருக்கார் முனிவர். இப்போ அவர் கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்குறாங்க, அப்படி என்ன அந்த திசை தவம் செஞ்சது அப்படிங்கிறதுக்கு முதலாவதாக என்ன சொல்லியிருக்காரு? கூத்த பெருமான் அம்மா பார்க்குற மாதிரி அங்கே நின்று நடம் செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த திருவடியை என்னுடைய தந்தையராக இருக்கக்கூடிய வியாக்கரபாதர் வழிபாடு செய்திருக்கிறாரு. அதுபோக பதஞ்சலி முனிவர் வழிபாடு செய்திருக்கிறாரு. பற்றற்ற முனிவர்கள் எல்லோரும் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கூத்தப்பெருமான் ஆடக்கூடிய தலம் இருக்கக்கூடியது தென் திசையில். அதை என்னென்னு சொல்லணும் இல்லைங்களா? மாதவம் செய்த தென் திசைனா என்ன தவம் செஞ்சது அப்படின்னா, இந்த மாதிரி தலங்களெல்லாம் அங்கே இருக்கிறதுக்கு அந்த திசை தென் திசை தவம் செய்தது. அதில் முதலாவதாக சொல்லப்படுது, நமக்கு தல வரிசையிலேயே முதல்ல சொல்லுவது கோயில் அப்படிங்கிறது. கோயில்னு வெறுமனே சொன்னால் சிதம்பரங்க. நீங்கள் இந்த கோயில் சொன்னால் அண்டமுழுதுடையார் கோயிலுங்கணும், சங்கமேஸ்வரர் கோயில் அப்படிங்கணும், அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலுங்கணும். மற்றதெல்லாம் பேரை சொல்லணும். ஒன்றுமே சொல்லாத வெறுமனே கோயில் அப்படின்னா என்ன தெரியுங்களா? சிதம்பரம் தான். அதுக்கு அந்த ஒரு பெருமை சிதம்பரத்துக்கு உண்டு. வெறுமனே நமக்கு இந்த தல வரிசையில் நமக்கு இந்த தேவார வைப்பு எப்படி வரும் அப்படின்னா, கோயில் அப்படின்னு போட்டு சிதம்பர பதிகமெல்லாம் வரும் முதல்ல. அதற்கு பிறகு தான் மற்ற பதிகமெல்லாம் வரும். அவ்வளவு சிறப்புடையது இந்த கோயில் என்று சொல்லி சிதம்பரத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டுங்க. எப்படியாவது வழிபாடு செய்யாமல் யாரும் இருக்கக்கூடாது. சிதம்பரம் போய் என்னால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தரிசிக்க முக்தி என்று சொல்லுவது சிதம்பரங்க. அதுவும் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நீ கோயிலுக்குள்ளே கூட போக வேண்டாம், அந்த வீதியை வணங்கினா போதுங்கிறாருங்க. அந்த வீதியே நமக்கு பிறப்பு நீக்குமா. நாவுக்கரசரோட புராணத்தில் வருதுங்க. நாவுக்கரசு பெருமான் அங்கேருந்து வெளியில் வர்ற பொழுது அந்த தலத்திலேருந்து நடந்து வரலையாம். அங்கேருந்து சீர்காழி போக போகிறார். சீர்காழி போய் ஞானசம்பந்த பெருமானை வணங்குறதுக்காக போகிறார். அப்படி அங்கேருந்து வெளியில் வர்ற பொழுது எப்படி வந்தார் அப்படின்னா, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் அப்படிம்பார். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதிங்கிறார். அந்த திருவீதியை வணங்கினாவே நமக்கு பிறப்பு நீங்கிடும். அப்போ கோயிலில் போய் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கினா, இப்போ இவங்கெல்லாம் அந்த திருவீதியில் வாழ்ந்துட்டு இருந்துருக்குறாங்க, எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருப்பாங்க பாருங்களேன். இது சிதம்பரத்தினுடைய வீதியை வணங்கினா புண்ணியம், பிறப்பே நீங்கும். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி. நாவுக்கரசர் நடந்து வரல, புரண்டு வலங்கொண்டு போந்தார்னர். அப்படி புரண்டு போனாராம். அப்படியெல்லாம் அந்த சிதம்பரத்துக்கு பெருமை உண்டு அப்படின்னு சொல்கிறாருங்க. மெய்த்தவ கொடினார், உண்மை தவத்திலே முளைத்த கொடி போன்ற அம்மையார் அப்படின்னார். விருப்புடன் அப்படின்னா உயிர்கள் உய்ய வேண்டும் என்று வைத்த கருணை, தம்பொருட்டன்றி பிறர் பொருட்டெழுந்த விருப்பமா, இதனே நம்மை ஆளுடைய என்று சொல்லி, அதாவது விருப்புடன்னா உயிர்கள் எல்லாம் உய்வடைய வேணுங்கிற விருப்பு தான் அம்மாவுக்கு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. பெருமானுக்கு அதான் விருப்பு, அம்மாவுக்கும் அதை
இந்த பிறப்பில்னாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு பிறப்பில் நம்ம எல்லாம் சாமி பக்குவப்படுத்தி கொண்டு போயிடுவார். கவலையே வேண்டாம். மனித பிறப்புக்கு வந்துட்டோம் இல்லைங்களா, எப்படியாவது பெருமான் வந்து அவன் திருவடிக்கு கொண்டு போவான். பக்குவம் கருதி நல்ல பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒரே பிறப்பில் கொண்டு போயிடுவார். இல்லை அப்படின்னா நமக்கு எப்படியாவது பல பிறப்புகளை கொடுத்து நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாமி வந்து நமக்கு முக்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஆமாம், அது இப்போவா இந்த பிறப்பாகவே இருக்கணும்னு தான் நம்ம பெருமாண்ட விண்ணப்பம் செய்யணும். சரி, எப்போவோ செஞ்சுட்டு போகிறாருன்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆளுடைய நாயகி அம்மை தவம் செய்தல், நடனம் காணுதல், அதனால் உயிர்களை உய்ய ஆட்கொள்ளுதல் என்ற இந்த நிலைகளின் விளக்கம் பற்றி அந்த மெய்கண்ட ஞான நூல்கள் சிவ ஆகமங்களில் வந்து கண்டுகொள்ளலாம் என்று சொல்கிறார். காணன இறைவன் அந்த விருப்புடன் திருக்கூத்து ஆடவும் அதனை தங்கள் ஊனக்கண்ணால் காண்பதற்கு ஆன்மாக்கள் வலிமை இல்லராதலின் இறைவையார் தாம் கண்ட காட்சியின் பயனை ஆன்மாக்களாகிய தம் மக்களுக்கு ஊட்டுவர். பாருங்கள், சாமியினுடைய அருள் தன்மை அளவற்றது. நம்ம அதை வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அதனால் அம்மா என்ன செய்கிறா, அதையெல்லாம் முதல்ல அம்மா வாங்கி அப்புறம் நமக்கு பக்குவத்துக்கு ஏற்றார் போல் கொடுக்கறது தான் அம்மாவுடைய வேலைங்க. இதுக்கு வந்து குமரகுருவர் வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்கார். பாலூன் குளவி பசுங்குடர் பொறாது என நோயின் மருந்து தாயுண்டாங்கு. பழைய பழமொழிங்க இது. பாலூன் குளவி பசுங்குடர் பொறாதென நோயின் மருந்து தாயுண்டாங்குனார். அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை அதுக்கு ஒரு உடல்நல சரியில்லை அப்படின்னா நேரடியாக மருந்தை கொடுத்தா அந்த குழந்தை தாங்காது. அதனால் தாய் என்ன செய்வா, அந்த மருந்தை தாய் உண்டு அந்த தாய்ப்பாலின் மூலமாக அந்த குழந்தைக்கு போய் அந்த மருந்து சேர்ந்து நோய் நீங்குமா. இது மாதிரி அந்த நேரடியான அந்த பெருமானுடைய அருள் ஆற்றலை வந்து நம்ம தாங்க முடியாதுங்கிறதுக்காக அம்மா என்ன செய்வாளாம், அதையெல்லாம் அம்மா வாங்கி நமக்கு பக்குவத்துக்கு ஏற்றாறு போல் கொடுப்பது அம்மாவுடைய வேலைங்க. இதுதான் அருள் சக்தி அப்படிங்கிறது சொல்லாங்க. இன்னுமே வந்து திருவானைக்காவில் வந்து அகிலாண்டீஸ்வரியினுடைய அந்த ஆற்றல் வந்து அளவற்ற ஆற்றல் இருந்தது. அந்த அளவற்ற ஆற்றல் வந்து நம்மளால் வந்து முழுவதும் வாங்க முடியாதுங்கிறதுக்காக ஆதிசங்கரர் அங்கே சென்ற பொழுது அங்கே ஆதிசங்கரர் போய் என்ன செஞ்சார்னா அந்த ஆற்றலை எல்லாம் வந்து வாங்குற மாதிரி விநாயகர் பெருமானை ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இடையில வந்தது தான். நீங்கள் அகிலாண்டீஸ்வரி கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நேர் பார்த்தீங்கன்னா திருவானைக்காவலில் விநாயகர் பெருமான் இருப்பார். என்னென்னு கேட்டால் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆற்றல் சக்தி அதிகம். அது நேரடியாக நம்ம வந்து கிரகிக்க முடியாது. அதனால் அதான் விநாயகர் பெருமான் மூலமாக நமக்கு அது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாள். அது நம்மளுடைய ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே நம்மளால் வாங்க முடியாது. அதான் சொல்ல பாலூன் குளவி பசுங்குடர் பொறாது என நோயுன் மருந்து தாயுண்டாங்கு. இதுதான் இறைவன் செய்யக்கூடிய ஒரு கருணை. நமக்கு உமையம்மை மூலமாக அந்த ஒரு தன்னுடைய திருவருளை ஆன்மாக்களுக்கு சாமி கொடுக்குறாருங்க. நீடிய அம்பலம் அறிவுமயமாய் என்றும் உள்ள சித்தாகிய அம்பலம், இதுவே சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறாரு. நித்தன் நாடும் அம்பலம் என்று நீடுவது அவனும் நித்தன் என்றும் உள்ளவன் என்று சொல்லி நமக்கு தீக்கை வாங்குறீங்க. தீக்கையில் வந்து நிர்வாண தீக்கைன்னு ஒன்று இருக்குது. யாரும் வாங்கியிருக்க மாட்டேங்க. அந்த நிர்வாண தீக்கையில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. நான் மா ரெண்டு இருக்காது. இப்போ ஐயா உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருப்பார், நமச்சிவாய சிவாய நம்ம பண்ணுவாங்க. இன்னொரு மந்திரம் இருக்குதுங்க, அதுக்கு பேர் முக்தி பஞ்சாக்கரன்னு பேர். அந்த முக்தி பஞ்சாக்கரை எப்போ உபதேசம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று நிர்வாண தீக்கை, இல்லைன்னா ஆச்சாரிய அபிஷேகம். இந்த ரெண்டில் தான் நிர்வாண தீக்கை சொல்லுவாங்க. அதில் நான் மா என்று சொல்லக்கூடிய ரெண்டும் இருக்காது. நான் என்று சொல்லுவது திரோதான சக்தி, மாயை கண்மம் சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டும் நாவில் வரும். மா என்று சொல்லுவது ஆணவ மலம். இதெல்லாம் நீங்கிய நிலை தான் அந்த மந்திரம். சிவைய சிவன் வருங்க. நான் சொல்கிறதுனால உங்களுக்கு மந்திரம் ஆயிடாது. குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கினா தான் மந்திரம். நான் சொல்கிறது வந்து ஒரு சொல், அவ்வளோதான். எப்போ மந்திரம் ஆகுன்னா குருநாதர் மூலமாக நீங்கள் உபதேசம் வாங்குகின்ற பொழுது தான் மந்திரம். இப்போ சிவராத்திரி வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சிவராத்திரியில் வாங்குறது ரொம்ப சிறப்புங்க. சிவராத்திரியில் அந்த லிங்கோத்பவ காலம்னு வருது பாருங்க, 11 to 1. அதுதான் வந்து அடிமுடி தேடிய நேரம். அதாவது பெருமான் வந்து அனல் பிளம்பாக இருந்த பொழுது அந்த பெருமானுடைய திருவடியும் திருமுடியும் தேடுவதற்காக பிரம்மனும் அதே மாதிரி திருமாலும் போனாங்க இல்லையா. திருமால் வந்து பன்றியாக அவதாரம் எடுத்து
கீழே குடஞ்சி போனார். பிரம்மன் வந்து என்ன செஞ்சான்? அன்னப்பறவையாக மேலே போனார் இல்லையா? அந்த நேரம் எது அப்படின்னு கேட்டால் 11:1. அதுக்கு பேர் லிங்கோத்பவ காலம்னு பேருங்க. அந்த லிங்கோத்பவ வேலையில் நம்ம என்ன படிக்கணும்னா, அப்பர் சாமிகள் ஒரு தேவாரம் பாடியிருக்காருங்க. லிங்க புராண குறுந்தொகை அப்படின்னு 5ஆம் திருமுறையில் இருக்கும். லிங்க புராண குறுந்தொகையில் அவங்க 2 பேரும் ஏன் காண முடியல, திருமாலும் பிரம்மனும் ஏன் வந்து அந்த பெருமான் திருவடி காண முடியல அப்படிங்கிறது அதில் சொல்கிறாருங்க அப்பர் சாமி. 11 பாட்டு, 12 பாட்டா 11 பாட்டா, அது ஒன்று மட்டும் அதிகமாக இருக்குது. அந்த தேவாரத்தில் சொல்கிறார், புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணலுற்றார் இங்கு இருவரேன்னார். அப்படின்னா பூவும் நீரும் கொண்டு பெருமானை அவங்க வழிபாடு செய்யலை. அதே மாதிரி 10-11 பாட்டு அப்படியே வரும். சீமாத்தை எடுத்து கோயிலை கூட்டலை, சாணி கொண்டு வந்து சாணம் போட்டு மெழுகலை, அதே மாதிரி கோயிலை தொடச்சி சுத்தம் பண்ணலை, கூடையாக பூ பறித்து சாமிக்கு கொடுக்கல, அபிஷேகம் ஆகின்ற பொழுது பூசை காலங்களில் சங்கு ஊதலை. இப்படியெல்லாம் காரணத்தை சொல்கிறார். ஏன் அவங்க 2 பேரும் பெருமான் திருவடி அடைய முடியல, காண முடியல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை லிங்கபுராண குறுந்தொகையில் சொல்கிறாருங்க. அந்த லிங்கபுராண குறுந்தொகை அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் செல்லிலேயே இருக்கும், எல்லாத்துக்குமே சைவம்.com இருக்குது. அது பொது பதிகத்தில் தான் வரும், அண்ணாமலை பதிகத்தில் வராது. லிங்கபுராண குறுந்தொகை அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்படி பெருமான் வந்து நமக்கு அந்த முக்தி பஞ்சாகரத்தை பற்றி சொன்னேன் இல்லைங்களா? முக்தி பஞ்சாகரம் வந்து சிவைய சிவ அப்படிங்கிறது அது என்ன பொருள் அப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் தீட்சையெல்லாம் வாங்கி பூசையெல்லாம் பண்ணி கொஞ்சம் பக்குவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பக்குவம் வந்ததுக்கு பிறகு அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை அழைச்சிட்டு போய் இப்போ நீலநெடுங்கன்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்டமுழுதியார்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டுறது அவங்க தான். அம்மாவுடைய திருவருளோடு தான் அண்டமுழுதியார்கிட்ட வரணும். அப்படி வந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மை என்ன செய்யணும்னா, கூட்டிகிட்டு வந்த அம்மாவை மறந்துடணுமா, கூட்டிகிட்டு வந்த அம்மாவையும் மறந்துடணும். அப்புறம் சாமிகிட்ட எப்படி இருக்கணுமா, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். கூட்டிகிட்டு வந்த அம்மாவையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த இன்பம் கொஞ்சம்தான். அதாவது தாயின் துணையுடன் தாதையை நுகர்ந்து தாயை மறந்து தாதையுடன் கூடி மகிழ்தல், இதுதான் வந்து அந்த பஞ்சாகரத்தினுடைய அந்த 5 எழுத்தினுடைய பொருள். தாயின் துணையுடன், அது அம்மாவுடைய துணையோடு தாதையை நுகர்ந்து அண்டமுழுதியார்கிட்ட போயிட்டு அப்புறம் தாயை மறந்து தாதையுடன் கூடி மகிழ்தல் அப்படின்னார். இப்போ எல்லாம் இங்கே நம்மளை இங்கே அழைச்சி கொண்டு வருவதெல்லாம் யார் அப்படின்னா அம்மா தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போ அம்மாவோடவே நின்றுட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய பேரின்பம் நமக்கு கிடைக்காது. அதனால் இங்கே வந்த உடனே அதையும் மறந்துடணும் என்று சொல்லி நமக்கு அந்த பஞ்சாகரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி, திருமந்திரத்தில் வந்து இப்படி சைவ திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் சிவ ஆகமங்களிலும் வந்து பெருமானுடைய திருக்குவத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. முழுமுதற் கடவுளாகி சிவபெருமான் உயிர்கள் உய்தல் பொருட்டு நித்தமாக செய்தருளும் 50 தொழில்களை காட்டும் கூத்து என்று சொல்லி பஞ்சகிருத்திய நடனம் என்று சொல்லுவாங்க. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்காரம் முற்றமா உன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோத முக்தி நான்ற மலர்ப்பதத்தை நாடு என்று சொல்லி நமக்கு உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நமக்கு பல இதில் இந்த திருமூலர் திருமந்திரத்தில் கண்டங்கரியான் கருணை திருவுரு கொண்டங்கு உமைகான கூத்துகந்தானே சொன்னோம் இல்லையா? உமைக்கான பெருமான் ஆடுவது கண்டங்கரியான் கருணை திருவுரு. கண்டம் கருத்து இருந்தாலும் பெருமானுடைய உருவம் எப்படின்னா கருணையே உருவமாக இருக்கக்கூடியவன் இல்லையா? கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, கண்டம் கருத்து இருந்தாலும் உருவம் எப்படின்னா கருணையான உருவம். அதை கண்டங்கரியான் கருணை திருவுரு கொண்டு அங்கு உமைகான கூத்து உகந்தானே, உமைமைகான பெருமான் கூத்தாடினான் என்று சொல்கிறார். இப்படி தெண்டேனில் சக்தி திருவம்பலமாக கொண்டு பரஞ்சோதி கூத்துகந்தான் என்று சொல்லி எல்லாம் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை வந்து எங்கே பால் கொடுத்தாங்க? சீர்காழியில் எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஓட்ட உமையம்மை எதிர்நோக்க, அம்மா வந்து தன்னுடைய 2 தனங்கள் இருந்த பாலை கறந்து அதுக்கு மேலே அதில்
சிவஞானத்தை கலந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால ஞானசம்பந்த பெருமானுக்கு 2 ஞானம் கிடைச்சிது. அதுதான் கலைஞானம் மெய்ஞானம் என்று சொல்லக்கூடியது. பரஞானம் அபரஞானம். இறைவனை பற்றிய ஞானம் ஒன்று, இன்னொன்று நூல் வழியாக கற்கக்கூடிய 2மே ஒரே நேரத்தில் கிடச்சிருச்சு அவருக்கு. அப்படி கிடைச்சது இல்லைங்களா? அப்போ அந்த பெருமானுடைய உருவத்தை எப்போ பார்த்தார் அப்படின்னா சிதம்பரம் வந்த பொழுது பார்த்தாராம். அங்கே பெற்ற ஞானத்தை எங்கே பார்த்தார்? உருவமாக. இப்போ அங்கே ஞானம் மற்றும் பெற்றார். அந்த மூயம்மனுடைய திருமுலைப்பால் உண்ட பொழுது ஞானம் பெற்றார். அந்த ஞானத்தை உருவமாக பார்த்தது சிதம்பரத்தில். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, அன்னலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலமும் தம் உள்நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு பெரும் தனி கூத்தும் என்று சொல்லி, இப்போ கூத்த பெருமானுடைய அந்த திருவுருவத்தில் தான் சாமி அவருக்கு அளித்த ஞானத்தை உருவமாக பார்த்தது கூத்த பெருமான் மூலமாக தான் பார்த்துருக்கிறார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி, அடுத்தது திரு ஆரூர் என்று சொல்லுவது. திரு ஆரூர் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நீங்கள் சமீபத்தில் போய் வந்தீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? திருவாரூர் வாதவூர் தான் போனீங்க. பூமி யாவையின் உள்ளளர் போதன வேத மூலம் வெளிப்படும் மேதினி காதல் மங்கை இதய கமலமாம் மாதூர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால். திருவாரூர் நமக்கு இப்போ சிதம்பரம் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தொன்ற புராணம் நமக்கு அடியெடுத்து கொடுத்தது சேக்கிழார் பெருமானுக்கு. உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுத்தது சிதம்பரம். அதுக்கு மூல நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை தில்லைவால் அந்தர்ந்தமடியார்க்கும் அடியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் இல்லையே என்னாதியல். இந்த திருத்தொண்ட தொகை அடியெடுத்து கொடுத்தது திருவாரூர் தியாகேச பெருமான் தான் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அடியெடுத்து கொடுக்க அவர் பாடி முடிக்கிறார். அதான் நமக்கு திருவாரூர். அந்த திருவாரூர் தான் இப்போ சொல்கிறாருங்க. பூதம் யாவையின் உள்ளலர் போதன வேதம் மூலம் வெளிப்படும் மேதினி காதல் மங்கை இதய கமலமார் மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால்னார். எல்லா உயிர்களிலும் உள்ளே இருந்து மலரும் இருதய கமலம் போல உலகமாகிய காதல் மங்கையினுடைய இறைவன் வெளிப்படும் இடமாக இருதய கமலமாக தியாகேசர் எழுந்தருளிய திருவாரூர் தென்திசையிலே மலர்ந்து விளங்குவது என்று சொல்லி, அப்படிப்பட்ட திருவாரூர் அந்த இதய கமலம் போல அந்த திருவாரூர் விளங்கி இருக்கிறது என்று சொல்லி, திருவாரூர் தென்திசையிலே மலர்ந்து விளங்குவது என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் இங்கே சொல்கிறாருங்க. அதாவது உலகமாகிய காதல் மங்கையினுடைய இறைவன் வெளிப்படும் இடமாகிய இருதய கமலமாக தியாகேசர் எழுந்தருளிய திருவாரூர் தென்திசையிலே மலர்ந்து விளங்குவதாம் என்று சொல்லி சொல்கிறார். பூதம்னா இங்கே ஆன்மாக்களை குறித்தது என்று சொல்லி சொல்கிறார். இதய தாமரை அப்படின்னா இதய தாமரை ஒரு தாமரை மொட்டு போல அமைய பெற்றது இந்த தலம் என்று சொல்லி, இதே இருதயம் எனவும் உள்ள தாமரை எனவும் பேசப்பெறுவது என்று சொல்லி சொல்கிறார். வேதம் மூலம் வெளிப்படும், வேதம் மூலம்னா இறைவன், வேதம் மூலம் என்று சொல்லுவது இறைவன் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு பெருமையுடையது அந்த திருவாரூர் என்று சொல்லி சொல்கிறார். வேத மூலம் என்பது பிரணவம், குடிலை, ஓங்காரம் முதலிய பெயர்களால் பேசப்பெறுவது என்று சொல்லி, சுத்தமாயின் காரியமாகிய நாதமே இதன் உருவம் என்று சொல்லி, இதை இயக்குவோன் இறைவன் என்று சொல்லியும், முதல் காரணம் இறைவன் நிமித்த காரணம், வேதம் காரியம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. நாதம் முதல் காரணம், இறைவன் நிமித்த காரணம் என்று சொல்லி இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த திருவாரூருடைய பெருமைகளை நம்ம இன்னும் நகர சிறப்பில் நிறைய பார்க்க போகிறோம். நகர சிறப்பில் மண்நீதி சோழருடைய சரிதம் முதலாக பறவை நாச்சியாருடைய திருமாளிகை அமைய பெற்றதெல்லாம் அதில் நகர சிறப்பில் தான் நிறையா நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருவாரூருக்கு எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் கூட சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாரு, திருவாரூரில் பூங்கோயில் இருக்குது, பெருமான் இருக்கக்கூடிய பூங்கோயில், லட்சுமி வழிபாடு செய்தது, அதுபோக நம்முடைய நமினந்தியடிகள் பணி செய்தது, தண்டியடிகள் அவதாரம் செய்தது, அப்புறம் செருத்துணை நாயனார் வழிபாடு செய்தது, கலர்சிங்க நாயனார் வழிபாடு செய்தது, இப்படி எத்தனையோ பெருமை இருக்குது. சுந்தரமூர்த்தி சாமியுடைய தாயார் அவதரித்தது, இசைஞானி பிராட்டியார் அவதரித்தது, சுந்தரருக்கு பெயரே ஆரூர் பெருமானுடைய பெயர் தான், நம்பி ஆரூரர் இல்லையா. இப்படியெல்லாம் பல பெருமைகள் இருந்தாலும் சேக்கிழார் பெருமான் நகர சிறப்பில் என்ன சொல்கிறார்னா, பறவை நாச்சியாருடைய திருமாளிகை இருக்கிறது ஒரு பெரிய சிறப்புங்கிறார். பாருங்கள், பறவை நாச்சியாருடைய திருமாளிகை இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதான் அடியாருடைய சிறப்பை தான் பெருசாக சொல்கிறார். அங்கு உரைக்கு என் அளவு அப்பதியிலார் தங்கள் மாளிகையில் ஒன்று
சம்புவின் பங்கினால் திருச்சேடி பறவையாம் மங்கையார் அவதாரம் செய் மாளிகை என்று சொல்கிறாரு. ஏன்னா சாமி ஒரே இரவில் 2 முறை தூது போனது அம்மாவுடைய வீட்டுக்கு தானுங்க. ஒரே இரவில் 2 முறை தூது போனது. எல்லா நாயன்மாருடைய எல்லா வீட்டுக்கும் ஒரு முறை தான் வந்தார் பெருமான். திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டுக்கு மட்டும் 2 முறை போனார். ஆமாம், திருநீலகண்ட நாயனார் வீட்டுக்கு மட்டும் 2 முறை போனார். மற்ற நாயனார் எல்லா வீட்டுக்கும் ஒரு முறை தான் போவார். அப்புறம் அருள் செய்ய செல்கின்ற பொழுது உமையம்மையோடு போவார். பெருமான் தனியாக போனது. ஆனால் பரவினாச்சாருடைய வீட்டுக்கு 2 முறை போகிறார் பெருமான். அது எப்படி போகிறார்? தூது செல்லுவதற்காக தூதுவராக போகிறார். யாமே உனக்கு தூதராம் அப்படின்னார். வேறு யாருக்கு அந்த பெருமை கிடைக்கும்? சுந்தரருக்கு உன்னுடைய மனைவியினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு யானே உனக்கு தூதராம் அப்படின்னார். ஒரு பெரிய தூதுவர் போல போகிறாரு. அதனால் பரவினாச்சாருடைய ஒரு பெருமை அங்கே சொல்கிறாருங்க. எத்தனையோ அங்கே சிறப்பு இருந்தாலும் பரவினாச்சாருடைய மாளிகை அங்கு இருக்க பெறுவது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவார். இப்படி இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. அது மாதிரி இந்த உலகம் திருவாரூர் இதயமாக ஒரு பூமியினுடைய இதய கமலமாக இருப்பது திருவாரூர் என்று சொல்லாருங்க. உயிர்களின் இதயம் போல பூமிக்கு திருவாரூர் இதய கமலம். உயிர்களின் இதயத்தில் விளங்குவது போல் இறைவன் திருவாரூர் பூங்கோயில் புற்றிடம் கொண்டும் தியாகேசனாகவும் வெளிப்படுவன் என்று சொல்கிறாருங்க. கமலம்னா பூவுலகம் ஒரு மங்கையனவே கொண்டு பூதேவி என்று அழைப்பர் என்று சொல்லார். இது திருவாரூருக்கும் அங்கே இருக்கும் குலத்துக்கும் கமலாலயம் என்ற பெயரும் உண்டுங்க. ஆமாம், கமலாலயம் அப்படின்னு சொல்லி குளத்துக்கும் கமலாலயம் பெயர் உண்டு. திருவாரூர் கோயிலுக்கும் கமலாலயம் என்று பெயர் உண்டு என்று சொல்கிறார். அப்பர் சாமியுடைய தேவாரத்தில் இதனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரொம்ப தொன்மையான கோயில் இந்த திருவாரூர் கோயில். ஆமாம், பிரம்மதேவரிடத்திலே நீண்ட ஆயுள் பெற்ற குதிரை முகமுடைய அயக்ரீவன் என்ற அசுரனை கொன்றபின் சார்கம் என்னும் தமது வில்லின் ஒரு நுனியிலே சார்ந்து உறங்கிய விஷ்ணுமூர்த்தி அந்த வில்லினுடைய நான் அற்றபடியால் அது கிளம்பவே தலை இழந்தார் எனவும், அதாவது விஷ்ணுமூர்த்தியினுடைய தலை அந்த வில்லின் மூலமாக அறுபட லட்சுமி தேவியார் அங்கே தங்கி தவம் செய்து மீண்டும் மங்களம் பெற்றாள் என்று சொல்லி அது லட்சுமி அங்கே வழிபாடு செய்தது ஒரு சிறப்பு. சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டதுன்னு நாட்டு சிறப்பில் சொல்வாருங்க. மண்ணு மாமலரால்னா லட்சுமி வழிபாடு செய்து தன்னுடைய கணவனுடைய திருமாங்கல்யம் மீண்டும் பெறப்பெற்ற ஒரு பெருமை அந்த திருவாரூருக்கு உண்டு என்று சொல்கிறார். மேதினி என்று சொன்னால் அதாவது பூமி, அது மது என்னும் அசுரன் விஷ்ணுமூர்த்தியினால் சங்கரிக்கப்பட்டு அவனுடைய தசைகள் சேர்ந்து உண்டாகிய காரணம் பற்றி மேதினி என்று சொல்லி மேதினி காதன் மங்கை என்று சொல்லி அப்படி மேதினியாகிய காதலிக்கப்படும் மங்கை சிதம்பரம் ஆகாயத்தலம். திருவாரூர் மண் என்று சொல்லக்கூடிய பிருதிவி தலம். ஆகாய முதலாகவும் பிருதிவி இறுதியாகவும் விளங்குதலால் முன்பாட்டில் சிதம்பரத்தையும் இந்த பாட்டில் திருவாரூரையும் குறித்தார் என்று சொல்லி அது தோற்ற முறையை வச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிதம்பர தலம் பஞ்ச தலங்களில் பஞ்சபூத தலங்களில் ஆகாயம். அதே மாதிரி இப்போ இது மண் தலம் என்று சொல்லக்கூடிய பிருதிவி என்று சொல்லுவாங்க. இப்படி மாடமுடு மாளிகைகள் மல்கதில்லை மனிதர்களும் அம்பலத்தை மணிக்கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாய் கொண்டனாலே என்று சொல்லி இந்த திருத்தாண்டகம் அந்த கோயிலுடைய பழமையை பற்றி பாடுறார் அப்பர் சாமி. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மாடமொடு மாளிகைகள் மல்கு தில்லை. இப்படி தில்லையம்பதி, அங்கே தில்லையம்பதியில் கூத்த பெருமான் சென்று ஆடுவதற்கு முன்னோ பின்னோ நீங்கள் திருவாரூர் கோயிலாய் கொண்டனால் என்று சொல்லி சிதம்பரம் முன்னாடியா திருவாரூர் முன்னாடியா அப்படின்னு சொல்லி இந்த தேவாரத்தில் அப்பர் சாமி சொல்கிறாருங்க. கூத்த பெருமான் அங்கு சென்று புகுந்து ஆடுவதற்கு முன்னோ இல்லை அதற்கு பின்னோ என்று சொல்லி அந்த தேவாரத்தில் அப்பர் சாமி பாடுறாருங்க. அதாவது அவ்வளவு தொன்மையான பதி திருவாரூர். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, என்பது தோற்றத்தின் முறையையும் சொல்கிறார். இடைப்பட்ட எல்லா தலங்களும் இவற்றுள் அடங்கும் என்பதாம் என்று சொல்லி பிருதுவியாகிய சம்பந்தம் பற்றி காஞ்சியும் சேர்த்து வரும்பாட்டில் கூறுவது ஆகாயத்திற்கு ஒரு தலம் கூறிய முனிவர் பிருதிவிக்கு 2 தலம். காஞ்சிபுரமும் மண் தலம்தான் இல்லைங்களா? பெருமாட்டி அங்கே உமையம்மை அங்கே பூஜை செஞ்சதுனால அதுவும் மண் தலம்தான். 2, அதாவது ஆகாயத்துக்கு 1 சொன்னார், இப்போ மண்ணுக்கு 2 சொல்லியிருக்கிறார். 2 சொல்ல போகிறார். இது திருவாரூர், அடுத்தது காஞ்சிபுரம். அப்படி 2 கண்களும் சேர்ந்து ஒன்றாகிய முழுக்காட்சி தருவது போல
திருவாரூரும் காஞ்சிபுரம் ஆகிய இரண்டும் கூடிய வழியே பிருதிவியின் முழுத்தன்மை செய்கின்றன. ரெண்டு கண்ணு சேர்ந்து தான் ஒரு காட்சி முழுமையாக நம்ம ரெண்டு கண்ணில் ரெண்டு காட்சி பார்க்க முடியாது, ரெண்டு கண்ணில் ஒரு காட்சி தான் பார்க்க முடியும். அது மாதிரி இந்த மண் தலத்துக்கு மட்டும் ரெண்டு காட்சி, ரெண்டு தலத்தை சொல்கிறாருங்க. இவற்றுள் இதில் ரெண்டும் மண் தலமாக இருந்தாலும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. திருவாரூர் சிவத்தன்மை பொருந்திய பிருதிவி தலம், காஞ்சிபுரம் சக்தி தன்மை வாய்ந்தது. ஏன்னா உமையம்மை தான் அங்கே பூஜை பண்ணி, அங்கே காஞ்சிபுரத்தில் யாருன்னா காமாட்சி அம்மை தான். அங்கே இருக்கக்கூடிய 4-5 சிவாலயங்களுக்குமே அம்பாள் ஒன்றே ஒன்று தான். சாமியினுடைய பேர் மாறும், சாமியினுடைய பேர் நமக்கு எல்லாமே மாறி வரும் அங்கே. ஆனால் அம்மாவுடைய பெயர் ஏலவார் குழலி என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்மை தான். ஏன்னா அங்கே வேறு அம்பாள் கிடையாது. அதனால் அங்கே சக்தி தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிவஸ்தலம் என்று சொல்லுவாங்க. ஆகாய தத்துவ நிலைமை சிதம்பரத்துக்கு 2 பாட்டுகள் கூறினர். ஆகாய தத்துவத்துக்கு 2 தன்மைகள் உண்டு. ஒடுக்க கிரமத்திலே உலகத்தை தன்னுடைய ஒடுக்கி கொள்ளும் சிவத்தன்மை, சிருட்டி கிரமத்திலே உலகத்தை தன்னிடத்து தோற்றுவிக்கும் சக்தி தன்மை மற்றொன்று என்று சொல்லி சிதம்பரத்துக்கு 2 பாட்டு சொல்லியிருக்கிறார். மற்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாட்டு சொல்வார். பெரும்பற்ற புலியூர் என்ற முதல் பாட்டில் சிவத்தன்மையும், மெய்த்தவ கொடிகான என்று 2ஆம் பாட்டில் சக்தி தன்மையும் அறிவித்தார். முதல்ல என்ன சிவத்தன்மையை சொன்னார் சிதம்பரத்தை பற்றி, 2வது பாட்டில் சக்தியினுடைய பெருமையை மெய்த்தவ கொடிக்கான ஐயன் நாடு அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா, அது சக்தி தன்மையை சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி, இதே ஒடுங்கும் போது சிவத்தன்மையும் தோன்றி வரும்போது சக்தி தன்மையும் மேற்கொள்ளும் இவற்றில் அந்த பிருதிவி தன்மையை திருவாரூரிலும் பிருதிவி சக்தி தன்மையை காஞ்சிபுரத்திலும் காட்டுவார். பிருதிவிக்கு 2 தலங்களை சொல்கிறாருங்க. இவ்வரலாற்றை சொல்லும் உபமன்ய முனிவராகிய துறந்த முனிவர்களும் பறவை துணைவராகிய சுந்தரமூர்த்திகள் முதலிய முனிவோர்களது இதய கமலத்து விளங்குவது திருவாரூர் ஆதலின் அகுது முனிவர் போற்றும் பெரும்பற்ற புலியூர் போன்று சிவத்தன்மை பொருந்திய பெற்ற பிருதிவி தலம் என்று சொல்கிறாருங்க. உலகு ஈன்றவள் வழிபடுதலால் சக்தி தன்மை பெற்ற பிருதிவி தலம் காஞ்சிபுரம். ரெண்டும் பிருதிவி தலமாக இருந்தாலும் 2க்கு வேறுபாடு இருக்குது. இங்கே திருவாரூர் சிவத்தன்மை பொருந்திய பிருதிவி தலம். ஏன்னா இங்கே எப்படின்னா நம்முடைய தியாகராஜ பெருமான் தான் அங்கே சிறப்பு. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இந்த உலகை என்ற உமையம்மை பூஜை செஞ்சதுனால அது சக்தி தன்மை வாய்ந்த ஒரு பிருதிவி தலம். 2க்கு வேறுபாடு இருக்குது. அதனால் 2 தலங்கள் சொல்கிறார் என்று சொல்லி, இந்த உலகு ஈன்றவள் வழிபடுதலால் சக்தி தன்மை பெற்ற பிருதிவி தலம் என்று சொல்லி, இப்போ மாதவம் செய்த தென் திசைன்னு முனிவர் சொன்ன உடனேயே என்ன தென் திசை செய்ததுன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ சொன்னதில் 2 தலங்கள் சொல்லியிருக்கு. சிதம்பரம் சொல்லியிருக்கு, அதே மாதிரி திருவாரூர் சொல்லியிருக்கு. அடுத்த 3 ஸ்தலம் நம்ம அடுத்த வாரம், காஞ்சிபுரம் அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம், நம்ம 7:30 ஆகி போச்சு. காஞ்சிபுரம், திருவையாறு, மீண்டும் சீர்காழி, இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி இதோடு நம்ம இன்று நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் இடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.